So a very good morning. So இன்னைக்கு வந்து 30th of March, right? March 2025, 26ல இருக்கும் actually. So இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we are on day 150th of CyberDude live internship. ஸோ இது வந்து பேட்ச் 2 நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் நான் சில கிமிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோவும் சரி ஆடியோவும் சரி சில கிமிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்கள். ஓகே, நான் டீமோட செக் பண்ண சொல்லிடுறேன். ஸோ டீம் லைக் வி ஆர் லைவ் ஸ்ட்ரீம் ஆன் யூடியூப். ஸோ எனக்கு என்ன பண்ணுங்கள், யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டோம் போயிட்டு என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் தெளிவாக கேட்குற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். வி ஷால் ஸ்டார்ட். ஸோ நான் பண்ணுறேன். ஐ வில் ஆல்சோ play a little bit of background music. ஓகே, எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது? சூப்பர், கிரேட். ஸோ த திங் இஸ் என்னன்னா லைக் நம்ம வந்து டுடே வி ஆர் இன் தி 150th டே ஆஃப் லைவ் இன்டர்ன்ஷிப், ரைட்? ஸோ இதில் வந்து சோஃபா லேர்ன் பண்ண ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பிக் ஸ்கில்ஸ். மேபி கொஞ்சம் வாய்ஸ் நாய்ஸ் அதிகமாக நினைக்கிறேன். ரீசன் மை மியூசிக். ஓகே, ஸோ இதில் வந்து அவங்க லேர்ன் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டெக்னிக்கலாகவும் சரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கலாக ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸும் சரி வெப் டிசைனும் சரி அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ லைக் அட் சர்டன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வி ஆல்சோ டீச்சிங் தெம் அபவுட் லிட்டில் பிட் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ். எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து அவங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீச் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் லைக் தேர் டூயிங் அ கிரேட் ப்ராக்ரஸ். பட் April 30th வந்து அவங்களோட 6 months இன்டர்ன்ஷிப் வந்து முடியுது. ஓகே, வி வாண்ட் டு மேக் தம் ஃபுல் டைம் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேயும் சரி ஃப்ரண்ட்எண்ட்லேயும் பேக்எண்ட்லேயே டேட்டாபேஸ் லேயரில் மூணுலேயுமே வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஜேர்னி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், அதாவது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டோட ஃபைனல் ப்ராஜெக்ட் ஆஃப் திஸ் இன்டர்ன்ஷிப் அதை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. ஸோ லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 143rd அப்போ வந்து வி ஹேவ் மேட் தி ஐடியாஸ், லைக் என்னென்ன ஐடியாஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க அண்ட் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு வந்து 3rd ஆஃப் தட் டே. ஸோ என்னென்னா லைக் அவங்க பேஸ்ட் ஆன் தி ஐடியாஸ் வி ஹேவ் கிரியேட்டட் சர்டன் ஸ்கெச்சஸும் அண்ட் யூஐயும் எப்படி எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எஸ், ஸோ கைஸ் shall we start? Okay. Yes, sir. I will also share my screen so that you can see my screen. Okay, and also we personally think that apart from learning, they should also have a little bit of technical skills. Technical skills now, அதுக்காக தான் we have implemented something called the typing. ஓகே, டைப்பிங் ஸ்கில் வந்து இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங்காக நான் பார்க்குறேன். ஓகே, அதனால் வி இன்டர்ன்ஸ்க்கு மட்டும் தே கேன் ஜஸ்ட் கம்ப்ளீட். ஸோ அவங்க இன்டர்ன்ஷிப் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஜஸ்ட் சூஸ் சம் அதர் மியூசிக் கைஸ். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிம் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இவங்க என்னென்னா லைக் இந்த ரேண்டமாக இருக்கிற டெக்னிக்கல் போர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் vocabulary ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தே கேன் ஹாவ் தேர் டெஸ்ட் அண்ட் தே கேன் கம்பீட் ஈச் அதர். ஸோ ஒரு ஃபன்னாக லைக் அவங்களோட டைப்பிங் ஸ்பீடை வந்து அவங்க வந்து எவலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்பீட் வில் பி லைக் மென்ஷன் ஆன் தேர் சர்டிஃபிகேட். ஓகே, தட்ஸ் அ திங். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் இந்த செக்ஷனில் லைக் they will also learn other skills, லைக் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, how to present and what skills they need to லைக் what ப்ராக்டிக்கலாகவும் சரி லைக்
என்னோட லிட்ரேச்சர்ஸ் லிஸ்ட்டுக்குமே சரி, நான் என்ன ஷேர் பண்ணுவேன்னா இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுவேன், ப்ரெசன்டேஷன் லிங்க். பிகாஸ் அதுதான் they can see all the informations, right? So with this thing நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we should start with the presentations. ஓகே, ஸோ ஃபார் என்ன ஸ்டேஜஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் உங்களோட ஆப் நேம், ஓகே, அண்ட் வாட் த ஆப் இஸ் ஆல் அபவுட், அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க் ஃப்ளோ ஸ்கெச்சஸ் இதெல்லாம் பண்ண போகிறோம், உங்களோட யூஎஸ் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்போது நீங்கள் பண்ண முடிச்சோன்னா நீங்கள் யூடியூப் போங்க. சப்போஸ் யாராச்சும் பார்க்குறாங்க, இந்த டைம் பார்க்க மாட்டாங்க மோஸ்ட் டைம், ஏன்னா இதெல்லாம் எழுதுகிற டைம், ஆஃபீஸ் டைமில் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ மேபி ஒரு நாள் 2 நாள் கழித்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு செஷன் முடிஞ்ச உடனே கோ அண்ட் வாட்ச் யுவர் செஷன் அண்ட் டேக் நோட்ஸ். நான் எதுக்கு மெயினாக லைவ் ஸ்ட்ரீம் நான் சொல்கிறேன், நாளே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, லைவ் ஸ்ட்ரீம் எதுக்கு மெயினாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, டு எவலுவேட் அவர் செல்ஃப். நம்ம எப்படி நம்ம ப்ரெசென்டபுளாக இருப்போம், லைக் என்ன இப்படி பேசிட்டுமே, நான் இப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா, அதை நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஓகே, உலகமே உங்களை பார்க்குது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் ப்ரெசென்டிங் வெரி வெல். லைக் பெஸ்ட்டாக சூப்பராக ஃபீச்சர்ஸ் மாதிரி பேசணும்லாம் அவசியம் கிடையாது. லாஸ்ட் டைமோட நான் இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசினாவே இட்ஸ் ஃபைனல் குட் தான். ஓகே, அதனால் just make sure you do that thing, right? ஸோ இப்போ 3 minutes வந்து எவ்வளோ செகண்டுங்க வரும் சொல்லுங்க பாப்பா யாராச்சும்? 180. ஓகே, ஸ்கூல் பசங்க தான் போல, காலேஜ் பசங்க தான் போல, கரெக்டாக சொல்கிறாங்க. 180. I'll just have 3 minutes. Right. Okay, super. So let's start. 10% இருப்பாங்க. Just like this. Okay, good. So these are the orders. Okay, so next 27 minutes நம்ம முடிக்கணும். ஓகே, ஸோ நான் தர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பேஸ் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி முடிச்சிடணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சரண் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் ஓகேன்னு சொல்லும் போது ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் தி டைமர். First of all, my project name is PetsKart. It's a type of e-commerce website selling pets and their accessories and their livestock in my website. And this is my hero section and the now bar. It's connected to livestock marketplace and the pet supplies, veterinary and food. And there is PetsKart and the cart and the login website. A hero site slides will know they will show the discount price and the other options. This like carousel. Next category, browse by category. It is pets and livestock accessories and it by clicking then will navigate to that section. Next future listings. Here are the future listings of my website e-commerce and here will show the animals nearby you. Their details. We all make navigate to that page. And if any user is ready to selling their pet name, by click this and by registering to that vendor and sell their pet. By learn one clicking, it will show the more options our selling. Here is a footer. Next page navigate to that next page. It's a livestock page. Here is a filter option to category, price, age and location, and here is a sort by new arrivals and latest product. And next here is listing of pet and open. Next marketplace and food. I added marketplace and food at the same time. Here is also a photo filter section for category, price and age and location. And here also we can sort by new arrivals. Next is a cart section. I mentioned in left side it will show the user details and in center middle of the page it is your cart. Here shows your products in cart and here is the cart summary. You proceed checkout means it navigate to the shipment page. Next is a selling pet. If in hero page we will selling pet. Here is the form to
selling the pet. Here simple details and upload image. We click the sell means it will navigate to admin review and approve section. In review and approve section, it admin has review the pet names and user and if once admin has verify, it will give the approve and it will show in the our web page. Next, veterinary and pharmacy. We can contact if any health issue for our pets and another animals, we can consult a doctor through our website, and here is a doctor name and their location and experience and what they are specialist. Here also mentioned in the doctor below the doctor, and it is medicines. We can, if doctor suggests any medicines, we can also buy the medicine through our web. Next, admin dashboard. Here is the admin dashboard. Admin dashboard. Welcome message and here show the total number of For admin only. Here is a graph shows the users and listing and approvals. Next, with user management. User management also shows the welcome message and next total users, vendors and new users. Here will show the total users name and what role they are placing and how many, if vendors means how many number of listing are post, and if we click the view details means about details will navigate to the about details of the vendor. Next, admin adding products. Admin can also add a product by the form filling. Name, age and gender and description by adding. Next, live stocks also add by admin also. Here also same form and filled image section also added by and seller name and also add by admin. After adding the page, admin can also edit and if edit means also if any mistake add by the form, we can edit also and delete the pet. Next, here is the first login page. User can enter through a login page. That's all. The thing is, like, we were having a little bit of a technical issue. Okay, so உங்கள் வாய்ஸ் வந்து எக்கோ அடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது எக்கோ அடிச்சது தான். ஜஸ்ட் வாண்ட் டு செக். ஓகே, நீங்கள் பேசுங்க. அது கேட்குறேன்னு பார்க்குறேன். ஜஸ்ட் வாண்ட் டு செக். ஓகே, நீங்கள் பேசுங்க. அது கேட்குறேன்னு பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும்போது எக்கோ அடிச்சது தான். ஜஸ்ட் வாண்ட் டு செக். ஓகே, நீங்கள் பேசுங்க. ஓகே, எனக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் பேசுறதுமே லைக் கேட்கணும்னு நினைக்கிறேன். மேபி யாராச்சும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஐ வில் கிவ் யூ சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ யாராச்சும் என்ன பண்ணுங்க, யூடியூப்பில் போயிட்டு எங்கள் வாய்ஸ் நான் பேசுகிறதும் சரி அண்ட் சரண் பேசுறதும் சரி கரெக்டாக கேட்குறதா மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ரைட். ஸோ தி திங் இஸ் சரண் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யூ ஹவ் கவர்ட் அ லாட். ஓகே, நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுறது போல நீங்கள் யூஏ பண்ணிட்டீங்களா? ஃபிக்மாவில் பண்ணியிருக்கேன். இது ஃபிக்மாவா அது? ஓகே ஓகே, ஐ குடன்ட் see the URL. ஓகே, குட். ஸோ யூஐ பண்ணியிருக்கேன். அது வந்து ஞாபகம் ரெண்டு கூட்டல் மட்டும். ஓகே, பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் திரும்ப போக முடியுமா? திரும்ப நீங்கள் வந்து அவுட்லைனை காமிங்க. ஜஸ்ட் ஷோ மீ தி. ஓகே, இருங்க. ஓகே, இது வந்து கெஸ்ட் பேஜ். ஓகே, ஃபைன். அட்மின் பேஜ் போங்க. நீங்கள் எப்படி ஸ்க்ரால் பண்ணி போகிறீங்க? ஹவ் யூ ஆர் நேவிகேட்டிங்? அந்த ரன் பண்ணியிருக்கேன் ஃபிக்மாவில். ஓ, யூ ஆர் ஜஸ்ட் ஸ்க்ராலிங்கா? எஸ். ஓகே, ஓகே. எங்கள் அவுட்லைனை காமிங்க. எனக்கு ப்ரொசேஷன் வேணும், அவுட்லைனை காமிங்க. எனக்கு தூரமாக காமிச்சாலும் இட்ஸ் ஓகே தான். எக்ஸிட் மோடில் போயிட்டு காமிங்க. யா, தட்ஸ் ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என் யூசர் சொல்லி பார்க்கலாம். இப்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பை என்றதோட ரெண்டோ அடாப்டோ டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு அடாப்ட் டாக்ஸ். ஸோ நான் கெஸ்ட் பேஜ் இது மாதிரி பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து நியூ அனிமல்ஸ் அண்ட் அதான் அதை பார்க்குறேன். பார்த்துட்டு ஃபியூச்சர் லிஸ்டிங்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் டேபிள் இருக்குது. சரி ஓகே, நான் வந்து ஐ வாண்ட் டு இல்லை ஐ வாண்ட் டு பை. நீங்கள் வந்து அனிமல்ஸ் வந்து ஜென்ரிக்காக காமிக்கிறீங்க, பட் ஐ வாண்ட் டு சர்ச் அனிமல். எனக்கு வந்து லைக் எனக்கு பிடிச்ச அனிமல் தான் அடாப்ட் பண்ணுவோம் இல்லையா, வாங்குவோம் இல்லையா. அதனால் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் டாக்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது சரியான நேம்லாம் தெரியாது எனக்கு. ஓகே, ஹச் டாக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டாக் நான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கான பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் சர்ச் பண்ணிக்கலாமா? சர்ச் பண்ணிக்க வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கேட்டகரி வந்து இங்கே மென்ஷன் இருக்கு, கேட்டகரி டாக்ஸ் மட்டும் இது பண்ணிங்கன்னா இங்கே டாக்ஸ் மட்டும் வச்சுருக்காது. ஓகே குட். ஆப்ஷன் ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து இப்போ கிளிக் ஆன் எனி ஒன் ஆஃப் தி பெட்ஸ் அப்படின்னா ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாமா? ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா கார்ட்டில் கார்ட்டில் பேசாமல் ஆட் டு கார்ட்டுக்கு வந்து சம் வாட் ஒரு மெட்டீரியல் மாதிரி திங் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லிவிங் பீங்ஸ்னால கேன் வி ஆட் ஹியூமன் டச், ஃபார் எக்ஸாம்பிள் அடாப்ட் இட் அது மாதிரி. எனவே பே பண்ண போகிறீங்க, அதெல்லாம் ஓகே தான், ஃபைன். பட் ஆட் டு கார்ட் வந்து ஒரு பொருளை விற்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து இதெல்லாம் வந்து இந்த சில ஆர்கனைசேஷன் இருக்காங்களா பார்த்தானா ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆயிடுவாங்க, என்ன விற்கிறீங்களா அது விற்கிறீங்களா சொல்லிட்டு. அதை கொஞ்சம் ஹியூமன் டச்சாக நீங்கள் எதாவது வேர்ட் போட முடியுதான்னு பாருங்கள், யோசிங்க. ஓகே, ஸ்மால் வேர்ட்ஸ். அதாவது சேம் இ-காமர்ஸ் அதை விற்கிற பொருளை வந்து ஆன் நெட்டில் விற்கிறோம், அவ்வளோதான். ஓகே, பட் இதை வந்து நம்ம எப்படி வந்து கன்வே பண்ணுறது தான் விஷயம். தட்ஸ் மை சஜஷன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் அது மாதிரி தான் போடலாம். இப்போ இந்த ஃபுட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கங்காட்டி ஃபுட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஃபுட் எக்ஸ்பர்ட் போட அதுக்கு மாற்றிக்கோங்க. ரியாக்ட் யூஸ் பண்ணுறது அதுதான் சிம்பிள் திங் இல்லை. பேஸ்ட் ஆன் தி கேட்டகரி கேன் சூஸ் வாட் எவர் திங். ஜஸ்ட் டைம் தான் மாற்ற போகிறீங்களே இதெல்லாம். சி யூ நோ வாட் சரண், these are small changes which will have a better visibility. Okay, இந்த person வந்து is creative enough and they can do a lot more stuff. அவர் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆகும். அப்போ தான் அதனால சொல்கிறேன். சரி, நான் கார்ட் பண்ணுறேன். ஷிப்பிங்கு ஓகே, ஷிப்பிங் இப்போ கார்ட் இருக்குது. கார்ட் நான் வந்து எங்கே ஷிப் பண்ணணும், ஷிப்பிங் அட்ரஸ் சொல்லணும்ல. அட்ரஸ் என்டர் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஜிபே. அப்போ அதுக்குள்ளே எப்படி ஷிப்பிங் ஃப்ரீ கொடுக்குறீங்க? ஆன் வாட் பேசிஸ் யூர் கிவிங் ஷிப்பிங் ஃப்ரீ? அண்ட் இல்லை, ஆன் வாட் பேசிஸ் யூர் கிவிங் ஷிப்பிங் ஃப்ரீ நீங்கள் அட்ரஸே வாங்கல, அப்போவே ஷிப்பிங் கேல்குலேட் பண்ணுறீங்க. அந்த செக் அவுட் போட்டு எல்லாத்துக்குமே அனிமல்ஸ் எல்லாமே ப்ராடக்ட்ஸும் ஷிப்பிங் ஃப்ரீ தான். ஓகேயா, ஒரு பைசன் பஃபலோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஃப்ரீயாக தருவீங்களா? அந்த அதுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீலேருந்து அது வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, நியர்பை லொக்கேஷன் ஃபில் பண்ணிக்கிறாங்க. அது எங்கே தருவீங்க, எங்கே காமிப்பீங்க? மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது அனிமல்ஸ் நியர்பை ஹியூமன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து. சரி, இப்போ வந்து அனிமல்ஸ் நியர்பை யூ ஓகே, பட் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு அனிமல் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கவ்வோ இல்லை வந்து சொல்லுவாங்க டெல்லி பர்சன் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து அங்கே வந்து ஆட் டு கார்ட் இருக்குமா, இல்லை அடாப்ட் மீன் இருக்குமா, இல்லை என்ன இருக்கும்? அந்த லைவ் ஸ்டாக்ஸ் பெருசாக குரூப் பக்கோட இதெல்லாம் வந்து வியூ டீட்டெயில்ஸ் மட்டும் தான். அவங்களோட லொக்கேஷன் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டுறாங்க. ஓகே அப்போ சின்ன ஐட்டம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ராஜபாளையம் நாயின்னு வச்சுக்கோங்களேன். அது எக்ஸாக்ட் நேம் பில் நேம் தெரியல, ஜஸ்ட் ஐ கோ வித் தி ஃப்ளோ. ஓகே, அது வந்து பார்க்க மனுஷ ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 ஐட்டம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஷிப்பிங் ஃப்ரீயாக தருவீங்களா? அண்ட் ஒன்லி பெட்ஸ் ஸ்மால் சைஸ் இது மட்டும் தான். அப்போது வாட் யூ கேட்டகரைசிங் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நீங்கள் டெலிவரி ஷிப்பிங்கும் போது அது மேபி ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், நீங்கள் ஷிப்பிங் இந்த கான்செப்டே ரிமூவ் பண்ணிட்டு கூட பிக்கப் பண்ணி வச்சுக்கலாம். பிக்கப்பில் பாய் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஷிப்பிங் போது நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஹேவ் சம் மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ். லைக் அந்த பெட்ஸுக்கு வந்து அவங்க கரெக்டாக கிளினிக்கல் மெடிக்கல் திங்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கிற மாதிரி அதான் இருக்குதா, பார்த்துக்க முடியுமா? எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கீழே மென்ஷன் பண்ணுற மாதிரி உண்டு. அது பேஜ் போங்க, இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். இதோட ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே ஸ்மாலாக. இது வந்து இட்ஸ் சம்மரி. ஓகே, யூ கான்ட் புட் ஆல் தோஸ் டேக்கிங் இன்ஃபர்மேஷன் இன்சைட் திஸ் திங். ஸோ அதுக்கு தான் நம்ம கிளிக் பண்ணும்போது இட் வில் ஓப்பன் இன் டீட்டெயில் பேஜ் இல்லையா? டீட்டெயில் பேஜுக்குள்ளே போங்க, காமிங்க, யூஐ காமிங்க. இது வந்து என்ன இப்போதைக்கு அப்போது சில பேர் வந்து ஜஸ்ட் அதாவது தெரியாதவங்க வந்து ஃபோட்டோ பார்த்து வாங்கிடுவாங்க, க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவோம்.
தெரிஞ்சவன் வந்து என்ன பண்ணுவான்னா உள்ளே போயிட்டு என்ன ப்ரீடு என்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம் அதான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம். ஓகே, வாட் ஃபுட்ஸ் வி கேன் கிவ். இது 2 words நீங்கள் ஆல்ரெடி அது 2 words வந்துச்சு இல்லையா? நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் போடும்போது அது ரொம்ப பேராஃபமாக ஆயிரும். பேராஃபமாக ஆச்சுன்னா கார்டு மாதிரியே இருக்காது பார்க்குறது. அதனால தான் பண்ணோம்னா கார்டில் எப்பவுமே யூ ஷுட் ஹேவ் தி சம்மரைஸ் திங்ஸ் இன் கார்டு. வென் யூ கிளிக் ஆன் தட் கார்டு யூ ஷுட் ஹேவ் அ டீடைல் பேஜ் வித் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ அமேசான் லிஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அமேசான் லிஸ்டிங் எல்லாமே போடுறான். அமேசான் லிஸ்டிங்குள்ளே போனதான் எல்லாமே போடுறாங்க. அதனால் அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. என் லைஃப் ஸ்டாஃப் ஒர்க்குமே நான் வரல. நீங்கள் வந்து அது வந்து ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஐ வாண்ட் டு ரெண்ட் அ டாக். ரெண்ட் இல்லை, ஐ வாண்ட் டு பை அ டாக். அண்ட் டாக் வந்து செக் அவுட் நான் கொடுத்து தருவேன். ஆட் டு கார்ட்டு அடாப்ட் மேலே கொடுத்து தருவேன். அப்புறமா வந்து ஷிப்பிங் ஃபீன்னு சொல்கிறீங்க. ஓகே ஃபைன், ப்ரொசீஜர் செக் அவுட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து செல்லர் பேஜ் போயிட்டேன். இல்லை, நான் யூஸராகவே ப்ரொசீஜர் செக் அவுட் பண்ணால் வரும். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஸ்டேட்மெண்ட் எங்கே சேர்க்குது? எந்த கம்மிங் போய் அந்த இதில் அது பண்ணலையா? சரி, அது பண்ணுங்க. மேக் இட் லைக் யூ ஆல்சோ யூ ஷுட் கம்ப்ளீட் தி ஒர்க் ஃப்ளோ. இல்லை ப்ரொசீஜர் செக் அவுட் சொல்லி அப்படி விட்டாங்க. இப்படி ப்ரொசீட் பண்ணணும். நெக்ஸ்ட் எந்த பீன்ஸ் வேணும் அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் டிக்ஸ் அது மாதிரி வரணும். ஓகே, அதை நீங்கள் ஒர்க் பண்ணணும். ரைட், சரி. இப்போ செல்லிங் போயிட்டுன்னா வெண்டாஸ் கரெக்டா? சரி, வெண்டாஸ் லாகின் பண்ணுறாங்க. ஃபார்ம் அது எல்லா டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் வந்து இது வந்து ஃபார்ம் வந்து அவங்க என்டர் பண்ணுறாங்களா அந்த ஃபார்மை? இங்கே வந்து 0 பேஜ்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னே செல்லிங் வந்து பேஜஸ் நேவிகேஷன். சரி, ஸோ தே நீட் டு லாகினா? சரி, லாகின் பண்ணிவிட்டு எப்பவுமே இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்புட் ட்ரை டு ஹாவ் அ இன்புட் கைண்ட் ஆஃப் லேஅவுட். இப்போ டாட்லாம் டெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து மீன் பண்ணுவோம் டாட். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து கோயிங் டு கெட் இன்புட் ஃப்ரம் தி யூசர். ஸோ ஜஸ்ட் புட் எனி ரெக்டாங்கிள் கைண்ட் ஆஃப் திங் மீன்ஸ் லைக் இன்புட் மாதிரி நீங்கள் அசூம் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் போடாதீங்க. டீட்டெயில்ஸுக்கு கண்டென்ட்டுக்கு நீங்கள் டாட் போடலாம். இட்ஸ் வேல்யூ. ஓகே, போட்டுட்டு செல் பண்ணுறாங்க. ஓகே, செல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செல் பண்ணுறாங்க. அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணுற அப்ரூவ் பேஜ் இது ஒரு அட்மின் ப்ரொஃபைலா? நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் டோன்ட் மிக்ஸ் தோஸ் திங்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ வைஸாக பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் வந்து டக்குன்னு செல்லர் டேஷ்போர்ட் காமிக்கிறீங்க, டக்குன்னு அட்மின் டேஷ்போர்ட் காமிக்கிறீங்க. இட் வில் மேக் அ டயலமா. ஸோ என்ன பண்ணுங்கன்னா கோ இன் த ஃப்ளோ தட் ஒரு சிங்கிள் ரோவில் ஜஸ்ட் ஹாவ் தி செல்லர்ஸ் ஒர்க் ஃப்ளோ, கீழே வந்து அட்மின் ஒர்க் ஃப்ளோ வச்சுக்கோங்க. ஸோ டக்கு நீங்கள் மேலே காமிச்சு டக்கு நீங்கள் கீழே வந்து காமிச்சிக்கலாம். ஸோ அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் யூ ஷுட் ஷோ டிஃபரன்ஷியேஷன். இப்போ சேம் கலர் பேட்டர்னில் எல்லாமே இருக்குது. அட்மின் பேனலும் ஒரே கலரில் இருக்குது, இது ஒரே கலர் இருக்கிறதுனால எனக்கு ஹேவிங் பிட் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். ஓகே, சரி. இப்போ ரிவ்யூ பார்க்குறாரு, அப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே, டன். அப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே, அப்ரூவ் பண்ணாமல் வாண்ட் டு ரிஜெக்ட் அப்படின்னா அந்த அப்ரூவ் பண்ணாமல் விட்டாலே இங்கே அப்படியே அது சும்மா லாகாக இருக்கும்ல. ஐ வாண்ட் பெண்டிங் ஸ்டேட்லேயே இருக்கும்ல. எனக்கு தெரியணும்ல யூசர் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ ரிஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் எப்பவுமே இருக்கணும். ஓகே, இல்லைனா இட் வில் ஸ்டே லைக் இது வந்து என்னன்னா திருப்பி 10 வருஷம் திருப்பி நம்ம இதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்துருப்போம். வி ஹவ் டேக் டிசிஷன். அட்மின் ஹேஸ் டு டேக் டிசிஷன். இது வந்து அப்ரூவ் பண்ணலாமா, இல்லை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணலாமா, இல்லை வந்து திருப்பி வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாமா. சஜஷன்ஸ்னால் லைக் லொக்கேஷன்ஸோ இல்லை வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்மின் கிட்ட வந்து இங்கேயே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரீசெண்ட் ரிஜெக்ட்லேயே சம்மரி ஆட் பண்ணி கரெக்ட். ஆமாம், ரிஜெக்ட் கிளிக் பண்ணும்போது ரிஜெக்ட் ஏன் பண்ணுறாங்க அதுக்கு ரீசன் கொடுக்கணும். ஸோ யூ கேன் ஹேவ் அன் ப்ரீஃபில்டு ரீசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சீன்ஸ் இன் ப்ராக்டிக்கல் இல்லை ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது, அது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெட்டினரி அண்ட் ஃபார்மசி. ஓகே, அதாவது வெட்டினரி அண்ட் ஃபார்மசி. ஓகே, குட். டாக்டர் நேம் அதாவது வெட்டினரி கால் பண்ணிக்கலாமா, கன்சல்ட் பண்ணிக்கலாமா? கன்சல்ட் பண்ணி சப்போஸ் மெடிசன் சொன்னாங்கன்னா ஜஸ்ட் செப்பரேட். ஓகே, வெட்டினரி செப்பரேட் பண்ணுங்கள், ஃபார்மசி செப்பரேட் பண்ணுங்கள். அதுக்கு ரெண்டும் நீங்கள் ஆர்டிக் இது வந்து மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் மேக் இட் லைக் எ ஸ்லைடர் ஃபார் வெட்டினரி டாக்டர்ஸ். ஸோ அதில் வந்து அவங்க வாட் தே ஆர் தே எலிஜிபிள் தான் இருப்பாங்க மோஸ்ட் டைம்ஸ். நான் அதில் பற்றி சொல்லலை. பட் எதில் அவங்க ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களோட டிசிக்னேஷன்ஸ்
இந்த சீனியர்ஸ் பண்ண லொகேஷன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஹவு லைக் அந்த டாக்டர்ஸை பேஸ் பண்ண ரிவ்யூ பண்ண அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகே, இப்போ யூபர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அதே தான் பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். நான் சொல்ல விஷயங்கள்லாம் பேச தான் இருக்கும், பட் நோட் பண்ணுறீங்களா? சரி, அப்புறம் யூடியூப்பில் போகிறது பார்த்துக்கோ, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து அட்மின் டேஷ்போர்ட் வந்து Frontend. ஓகே, 20 users, 20 pending approvals, craft. ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூசர் இருக்கும். ஓகே, என்ன ரோல் இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, அதாவது அட்மின் ஆட் பண்ணிக்கலாம். அட்மின் அந்த அக்சசரிஸ் அந்த இதில் ஆட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது. என்ன அக்சசரிஸ்? அந்த பெட்ஸோட பெல்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டைம்ஸ். அதாவது அட்மின் ஆல்சோ கேன் செல் தேர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, கேட்டகரைஸ் நீங்கள் போடலையே. என்ன கேட்டகரைஸ் போடுறதுன்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைவ் ஸ்டாக் அட்மின் ஆட் பண்ணுற மாதிரி எங்கள் பேஸ். நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணது வந்து எடிட் அண்ட் டெலீட் பண்ணுற மாதிரி. லாகின் பேஜ் வந்து லாகின் பேஜ் எப்படி ஓகே, குட். ஸோ அவுட்லைனாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. குட். இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த அட்மின் பேஜில் ஆட் பண்ணுறாங்க இல்லையா நியூ ஐட்டம்ஸ். ஸோ அது வந்து எதர் யூ கேன் ஹேவ் லைக் நியூ பெட்ஸ் இல்லை நியூ லைவ் ஸ்டாக் அப்படி ஆட் பண்ணதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஹேவ் அ சிம்பிள் ஆட் ஐட்டம்ஸ். அது மாதிரி இப்போ கிளிக் பண்ணால் வச்சுக்கோங்களேன், பேஸ்ட் ஆன் தி கேட்டகரைசேஷன் தி ஃபார்ம் ஷுட் சேஞ்ச். இப்போ லைவ் ஸ்டாக் அப்படின்னா லைவ் ஸ்டாக் என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் வேணும், என்னென்ன தேவையில்லையோ அதில் ரன் பண்ணிவிட்டு தேவையான மாதிரி ஷோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒர்க் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ தட் யூசர்ஸ் வில் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஒரே பேஜ் 2 மாதத்துக்கு பண்ணும்போது என்னன்னா சேம் லாஜிக் இம்ப்ளீட் பண்ணுறீங்க, சேம் பேக்கெண்ட் ரைட் பண்ணுறீங்க, இட்ஸ் கன்ஃபியூசிங், ரைட்? அதனால சொல்கிறேன். சூப்பர், ஓவரால் குட். அண்ட் மேக் ஷியர் லைக் உங்கள் அட்மின் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். whenever you're working on this entire project, do 3 types of validations. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML validations கண்டிப்பாக பண்ணணும். Frontend validations பண்ணணும், which is JavaScriptல பண்ணணும். ஓகே, ஸோ ரியாக்ட் பண்ணும்போது you have to use something called react hook அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, react form hookனு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். மூணாவது பேக்கெண்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து you have to validate it. பேக்கெண்ட் நம்ம டச் பண்ணல. ஓகே, ஒன்ஸ் வி டச் தோஸ் திங்ஸ் நீங்கள் பேக்கெண்டில் நீங்கள் வேலிடேஷன்ஸ் பண்ணணும். நாலாவது நீங்கள் இந்த 3 தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா 4வது நீங்கள் ஒன்று பண்ணணும். என்னன்னா உங்களோட டேட்டா பேஸ் லேயரில் பண்ணணும். டேட்டா பேஸ் லேயர்னா MongoDB யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வேலிடேஷன் கரெக்டாக கொடுக்கணும், டேட்டா டைப் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த 4மே நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் தோஸ் 4 வேலிடேஷன்ஸ் அட் எனி காஸ்ட். இல்லை சின்ன ஃபீல்டு தான் போது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், ஐம் கைண்ட் ஆஃப் லைக் ஐம் சைல்டு. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் ஐ எம் சைல்டு. ஸோ நான் வந்து என் சித்தத்தை என்னென்ன பண்ண முடியுமோ நான் தான் பண்ணுவேன். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க. சூப்பர் சரண், குட் ஒர்க், நல்லா பண்ணியிருக்கீங்க, குட் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலி இவ்வளோ பேசிட்டு 2 நிமிஷம் தான் இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ விஷ்ணு வந்து ஓகே, விஷ்ணுவுக்கு யார் ப்ரெசென்ட் பண்ண போகுது? சுகன் தெரியுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போன்னு சொல்லுங்கள். ஸோ ஹாய் யூடியூப்பில் ஹாய். ஸ்டார்ட் பண்ணலாம். I'll just start. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலி அவரோட ஹீரோ பேஜஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி எனக்கு இப்போ ஓகே, இப்படிதா எனக்கு அதை தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் பார்க்கறதா கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. யாரா எக்கோ அடிக்குதா? யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு யாரா எக்கோ அடிச்சா சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி.
இது ஆக்சுவலி புக்கி லைக் ரெக்கார்டிங்குதா? எஸ் சார். நோ தான் சொல்கிறாங்க. ஐ திங்க் நீங்கள் வேறு ஏதாச்சும் மீட்டில் இருந்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ப்ளே பண்ணுறீங்கன்னா நீட்டில் ரெக்கார்டிங்குதா? எஸ் இந்த சுகந்தி பேசினாங்க நீட்டாக போகுது. ஓகே. இப்போ ஆடிபிளா இருக்கா அன்பு? எஸ் எனக்கு ஆடிபிள் தான் இருக்குது. உங்களுக்கு தான் எக்கோ அடிக்குது. என்ன இருக்குது? என்ன எக்கோ அடிக்குதா உங்களுக்கு? யூடியூப் நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே. உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கரெக்டாக மைக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மைக்கெலாம் விட்டுட்டு அப்படியே பேசுங்க. எக்கோ அடிச்சா என்ன உங்களுக்கு தான் எக்கோ அடிக்குது. எந்த எக்கோ இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு புக்கே பண்ணியிருக்காரு. இதோட மெயின் தீம் என்னன்னா புக் ரீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்றாங்க. இதுக்குள்ளான ஒரு ஆப் வந்துட்டு இது லைக் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிறதுக்கும் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கும் இது வந்துட்டு கொடுத்துருக்காரு. இதில் வந்துட்டு லைப்ரரி கலெக்ஷன் சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் புக் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் லாகின் ஃபார்ம்ஸ் ரீடர்ஸ் வந்துட்டு லாகின் டீட்டெயில்ஸ் பேசிக்ஸ் பயோ டீட்டெயில்ஸ் வரும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் கேமிஃபைடுக்குள்ள ஸ்ட்ரீக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோர்சஸோட கலெக்ஷன்ஸ் பேஸ் வந்து ஒரு பேஜ் பண்ணியிருக்காரு. தென் கிளப் ஆக்டிவிட்டிஸ் இந்த ஒரு ரெக்கமெண்டட் கிளப்ஸ் வந்துட்டு அந்த ஒரு டே குவைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. தென் இதில் வந்துட்டு அட்மின் பேஜஸ் இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அட்மின் வந்துட்டு ஆட் பண்ணி தென் சரி ஓகே. நோ ப்ராப்ளம். நான் இங்கே டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு எக்கோ அடிக்கலையோ? நீங்கள் பேசாமல் எக்கோ அடிக்குதோ? எனக்கு மட்டும் தான் கேட்குது. சரி நீங்கள் மீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மீட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்பிளே காமிங்க. ஓகே குட். ஸோ ஓகே ஹோம் பேஜ் லுக்ஸ் குட். கீழே வாங்க. லைப்ரரி கலெக்ஷன்ஸ் கிளப்ஸ். ஓகே. ஸோ பேசிக்கலி லைக் இந்த சைட் வந்து இப்போ ஐம் நாட் ராங். நான் அவங்க என்ன சொல்கிறேன், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஓகே. ஸோ இது வந்து ஒரு புக் ரீடர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ வேர் தி பீப்புள் ஹூ வாண்ட் டு இம்ப்ரூவ் their communication or want to improve their knowledge through books, they can come into this platforms and they can get that knowledge. So you will get the motivation and like so. ஸோ சூப்பர். ஸோ லைப்ரரியில் வந்து இட் வில் ஹேவ் இது வந்து இந்த ஸ்டாராக இருக்குது அதெல்லாம் புக்ஸுங்களா? ஓகே. நீங்கள் மீட் பண்ணிக்கிறத கேட்கல. புக்ஸ் அது அது வந்துட்டு லிஸ்ட் அது மாதிரி. ஓகே ரைட். ஸோ ஓகே கால் பண்ணுங்கள். லாகின் ஃபார்ம். ஓகே. So I think login formல we should have this kind of library collections clubs leftல அதெல்லாம் வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன். Because it will make a confusion. லாகினே பண்ணல ஆனால் லாகின் பண்ணும்போது ஒரு லேஅவுட் இருக்கு இல்லையா, அதனால அது வேண்டாம். Login form should be so simple. Like you know what, it should only have the header and footer. Footer இருந்தால் ஃபோட்டோ மேண்டேட்டரி கிடையாது. ஹெட்டரே நம்ம ஏன் வைக்கிறோம்னா நேவிகேஷன் பண்ணணுக்காக தான் நம்ம ஹெட்டர் வைக்கிறோம் இல்லைங்களா. அதனால just make this site so minimalistic and don't have too fancy items, because reading பண்ணும்போது we need a peaceful environment. அந்த சமயத்தில் இம்மா கிளம்ஸியாக நம்ம வந்து வச்சுருந்தோம்னா it will be a problematic thing. So இது கிளம்ஸியாக இல்லை, பட் I think this thing on third page, this left side, the library collections clubs, it's an unwanted thing. And also ரைட்லேயும் லாகின் ஃபார்ம் இருக்குது, லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சைன்இன் இருக்குது. இருக்கக்கூடாது, ரெண்டுமே சேம் திங் தான் இல்லையா. அண்ட் ஓகே சைன் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. ஓகே ஸோ வெல்கம் ரீடர்ஸ், பயோ, புக்ஸ், ஸ்ட்ரீக் அண்ட் கீழே வந்து உங்களோட புக்ஸுங்களா. ஓகே ரைட். ரீட் பண்ணிட்டு இருக்க புக், ஆன் ப்ராக்ரஸில் உள்ள புக்ஸ். ஓகே ஸோ வென்எவர் சி இது டேஷ்போர்டுக்கு இது ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் வாங்க.
இந்த லைப்ரரி இதில் வந்து அவங்க சர்ச் பண்ணிக்கலாமா லைக் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது ஃபேவரட் கிளப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வாங்க கலெக்ஷன்ஸ் genre okay next next okay next இது எதுக்கான டீட்டெயில் பேஜ் இது கீழே டீட்டெயில்ஸ்ன்னு வைக்கிறீங்களா 13th 14th அந்த பேஜ் டீடைல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே புக் டீடைல்ஸ் இது முடிஞ்சிச்சா பேஜ் அவ்வளோதானா ஓகே the thing is personally I feel that I can follow along certain tracks but I got lost ஏன் லாஸ்ட்னா புக் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அது கொஞ்சம் டூ எஜுகேஷ்னல் ரைட் ஸோ அது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் வச்சு காமிச்சா தான் நமக்கு புரியும் டீட்டெயில்னால் அது புரியாது எக்ஸாக்டாக ஓகே இப்போ நீங்கள் போஸ்டிங்னு பார்க்கும்போது டீட்டெயிலாக வாட் புக்ஸ் டீட்டெயில் ஸோ புக்ஸ்க்கான டீட்டெயிலா கிளப்ஸ்க்கான டீட்டெயிலா இல்லை கலெக்ஷன்ஸ்க்கான டீட்டெயிலா we have no idea okay I need some clarity நீங்கள் சொல்லிடுங்க logo looks good and layout also looks so minimalistic and அழகாக இருக்குது but the workflow should be like maybe in terms of in the design கூட வந்து they need to have a little bit improvement okay so ஒரு புக் ஒரு ப்ராக்டிக்கலாக புக்ஸ் வைக்க சொல்லுங்கள் இப்போ 2-3 புக்ஸ் இருக்குது இப்போ மோட்டிவேஷன்லையும் சரி ஸ்டார்ட் அப்ஸில் சரி இல்லை வந்து லைஃப் பற்றி சரி புக்ஸ் வந்து நேம்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து சும்மா ரேண்டமாக போட்டு வைக்க சொல்லுங்கள் அந்த ஒர்க்கோட நம்ம மூவ் பண்ணும் போது வில் கெட் an ஐடியா ஏன்னா எனக்கு இப்போது அட்மின் காமிச்சிங்க மேலே போங்க யூசர் லாகின்ல போங்க ஓகே புக் ரீட் இப்போ டெய்லி நான் வந்து புக் வந்து படிச்சிட்டேனா இல்லையான்னு சொல்லி எப்படி பண்ணுவேன் வேற அப்டேட்டட் அது ஒரு கொஸ்டின் இருக்குது அண்ட் இப்போது நான் ஓகே நான் யூஸராக யோசிக்கிறேன் ஓகே ஐம் ரீடிங் 3 books 17 ரைட் நோ ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அப்ளிகேஷன் லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணிட்டோன்னா கோயிங் டு கோ அண்ட் ஆட் புக்ஸ் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணும் போதே என் ஒர்க்கில் எப்படி இருக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ரீடிங் அ புக் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் எவ்ரிதிங் ஓகே பை ஜெஃப் கெல்லர் ஸோ அந்த புக் நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக் படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் ஆட்ரிபியூட்ஸ் எவ்ரிதிங் போடும்போது இட் ஷுட் ஆட்டோ சஜஸ்ட் மீ இஃப் தி புக் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த டேட்டாபேஸ் ஏன்னா இந்த புக்கை வந்து மற்றவங்களும் படிச்சிருப்பாங்க இல்லையா படிச்சிருப்பாங்க அவங்க புக் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புக்குக்கு நான் வந்து ஐ கேன் ஆட் இட் நான் வந்து திருப்பி நான் புக் ஆட் பண்ண அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த புக்கு வந்து அந்த ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த புக் நான் படிச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ படிக்கும் போது இட் வில் ஸ்டார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 30 மார்ச்னு வச்சுக்கோங்க ஸோ நாளைக்கு நான் வரேன் அப்படின்னா நாளைக்கு நான் வந்து அகைன் இட் இஸ் செக் ஓகே நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு என்ன படிச்சிங்க வாட் டாபிக் ஹேவ் ரெட் ஜஸ்ட் கிவ் எ சம்மரைஸ்ட் டெக்ஸ்டாக சம்மரைஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வாட் இன்ஸ்பிரேஷன் லைக் வாட் கோட் யூ லைக் அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் கேட்டுச்சா அதுவும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணி வைக்கும்போது ஓகே இது ப்ராக்ரஸ் இப்போ டோட்டல் நீங்கள் பேஜ் ஆட் பண்ணும் போதே இட் வில் கிவ் யூ சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் இந்த பேஜ் எவ்வளோ பேஜஸ் இருக்குது ஐ மீன் புக்கு சொல்கிறேன் இந்த புக் வந்து எவ்வளோ பேஜஸ் இருக்குது 200 பேஜஸ் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் வந்து ஒரு நாளோ வந்து எவ்வளோ பேஜஸ் நான் படிச்சிருக்கேன் 2 பேஜஸ் படிக்கும்போது இட் வில் ப்ராக்ரஸ் ஸோ இந்த ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் காமிக்கலாம் புக் ப்ராக்ரஸ் ரீடிங் ப்ராக்ரஸ் ஓகே அண்ட் ஆல்சோ லைக் ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயங்கள் ஒரு கோர்ஸோ வந்து ஸ்பெஷலாக வந்து ஏதாவது விஷயங்கள் நீங்கள் வந்து புக்கில் படிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து லாக் பண்ணோன்னா யூ கேன் ஆட் தோஸ் லாக் டு தட் புக் ஓகே ஸோ வென் எவர் பீப்புள் அந்த புக்கோ டீட்டெயில் பேஜுக்குள்ளே வரும்போது திஸ் கம்ப்ளீட் திங் ஷுட் பி கெஸ்ட் ஆல்சோ கேன் ஐ மீன் திஸ் ஷுட் ஆல்சோ சி தட் பேஜ் ஓகே அதாவது எவ்வளோ புக்ஸ் நம்ம அப்ளிகேஷனில் இருக்குது அதை லாகின் பண்ண தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லாமல் யார் வேணாலும் கெஸ்ட் யூஸர் லாகின் பண்ணாமல் கூட வந்து எவ்வளோ புக்ஸ் இருக்குது அண்ட் புக்ஸ் பற்றி என்னென்ன மற்ற ஃபில் பண்ணுறாங்க ஹவு டே ஹவ் ரெட் திஸ் புக்
ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அதை வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இது ஸ்மால் திங்ஸ். இது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னா அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டேட் நான் வந்து என்ன பண்ணலாம், என்னோட பர்சனல் திங்கில் ஓகே ஆல் இஸ் எவ்ரிதிங் புக் வந்து 200 பேஜஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் இன் 1 வீக் ஆர் 2 வீக் அப்படின்னு போட்டுரு. இப்போ அதை சிஸ்டமேட்டிக் சொல்லிடும் எனக்கு கரெக்டாக. அண்ட் ஆல்சோ அந்த புக் படிக்கும் போது வாட் ஐ ஃபெல்ட் ஆன் ஈச் டே. ஓகே, இது வந்து என்னென்னா ஒன்று நீங்கள் வந்து ஒரே நாள் கூட படிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃபியூ சாப்டர்ஸ் படிக்கலாம். நம்ம சாப்டர்ஸை வந்து வைக்க வேண்டாம், இட் வில் மேக் ஸோ காம்ப்ளெக்ஸ். இட்ஸ் ஹேவ் லைக் பேஜ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த பேஜ் நம்பர்ஸ் வைக்கும்போது வி வில் கெட் அன் லாக். ஓகே, இந்த புக்கில் ஐ காட் திஸ் கைண்ட் ஆஃப் இந்த பேஜஸில் இந்த கோர்ஸில் இருந்தது இட்ஸ் இம்ப்ரெஸ் மீ சொல்லிட்டு நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, தட் இஸ் தி புக் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தி கலெக்ஷன்ஸ்னால் என்றால் என்ன? மேபி அந்த ஜானர் அது கேட்டகரி தானே, அது ஜானர் ஆல்ரெடி வச்சுருக்காங்களே. மேபி என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் லைக் ஆன், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணும்போது we can get the preference from the user. So what genre you want, ஓகே, what type of books you want, ரொமான்ஸ் வேணுமா இல்லை வந்து த்ரில்லர் வேணுமா, அது மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து இன்புட் வாங்கிக்கலாம் கிட்ட. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பர்சனலைஸ்டு கைண்ட் ஆஃப் காமிச்சதுன்னா பெட்டராக இருக்கும். சும்மா ரஃபாக உட்காந்து எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த சொல்லுவாங்களே இந்த இட்டிகாய் அப்புறமா ரிச் டேட் புவர் டேட் எல்லா புக்கும் அதான் காமிப்பாங்க. ஏன்னா பீப்புள் லைக் அது புக் படித்தா நல்ல லைக் நம்ம வந்து சூப்பர் மைண்ட்ஸ் மாறிடுவோம்னு நினைப்பாங்க. பட் யூ நோ வாட், அது நினச்சி மாறவங்க யாரும் அப்படி மாறவே மாட்டாங்க. ஓகே, ஸோ நானுமே அதே கேட்டகரி தான். ஸோ வாட் we can do is like based on the personalized interest, if we show them the books they might read. ஓகே, we can encourage in such way. அது ரெண்டாவது. கிளப்ஸ்ன்னும் போது கிளப்ஸ்ன்றா என்ன? என் மைண்ட் வேற எங்கேயோ போகுது. லைக் சேம் மைண்ட் செட் இருக்க பர்சன் வந்துட்டு கிளப்ஸ் மாதிரி இந்த புக்ஸ் பிக் பண்ணுறதுக்காக. ஹவு வி டிஃப்ரெண்ட், பிகாஸ் நான் ஒரு புக்கை படிக்கிறேன், ஒரு புக்கை நான் வந்து படிச்சிருக்கேன். புக்கை படிக்கும் போது கீழே வந்து these யூஸ் ஆல்சோ ரேஞ்ச் திஸ் புக் அப்படின்னு நம்ம அங்கேயே வச்சிடலாம். ஸோ தி மெயின் மோட்டிவ் ஆஃப் கிளப் வந்து சரியாக புரியல. 2 பர்சன்ஸ் வந்துட்டு புக்ஸ் ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. சேம் புக்கா இல்லை வேற புக்கா? சேம் புக்னா நம்ம ஒரே பேஜில் கொண்டு வந்துடலாம்ல, எதுக்கு நம்ம கிளப்னு ஒரு விஷயம் வேணும்? இல்லை உங்கள் கிளப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளான் மாதிரி, இப்போது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அதெல்லாம் ஓகே கேம் தெரியாதவங்களுக்கு சரி ஒரு குரூப் மாதிரி, அந்த குரூப்பில் வந்து என்னென்ன புக்ஸ் தான் உங்களுக்கு கம்யூனிட்டிஸ் படிக்கிறாங்க அதுக்கு பேராக நீங்கள் வச்சுக்கலாம் கிளப்ஸ்ன்னு சொல்லிட்டு. கரெக்டாக? சரி, ஓகேங்க. சரி, இந்த விஷயத்தை மொத்தம் நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள், அந்த யூடியூபில் பார்க்க சொல்லுங்கள், பார்க்கும்போது யூ வில் கெட் an ஐடியா. சூப்பர் குட். அது எனக்கு ஒரு டைம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே ஃபீலிங் எனக்கு, மேபி ஏன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாத்திமா. ஓகே, பேசுங்களேன். இட்ஸ் ஸ்டில் லோடிங்க, எனக்கு எதுவும் விசிபிளாக தெரியல. இட்ஸ் லோடிங். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் அங்கிள். ஓகே, திஸ் இஸ் மை ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்துக்கிட்டு எல்லா விதமான கேட்டகரி ஐட்டங்கள் வருது. அதாவது சப் கேட்டகரி. நம்மளோட மெயின் கேட்டகரி வந்துட்டு இதில் வந்துக்கிட்டு மெட்டீரியல் வந்துட்டு என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கின்றதை காட்டுறதுக்கு நான் அந்த ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு அதை எடிட் பண்ணிடுறேன். என்கிட்ட வந்துட்டு about us. ஸோ about us வந்துட்டு டக்குன்னு எல்லாரும் ரீட் பண்ண ஒரே ஜஸ்ட் மினிஷ் ஒரு நிமிஷம் இருங்க, அதான் இம்பார்ட்டன்ட் போல் ஒரு நிமிஷம் அப்படி இருங்க.
ஓகே சாரி, ஒரு முக்கியமான கால் ஐ கான் அவாய்ட். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் சத்தியமா. அந்த எபவுட் பேஜ் வந்துட்டு எல்லாரும் ரீட் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக, ஸோ அது வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறாங்கன்றதை காட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிக் கண்டக்ட் பண்ணுவேன் இல்லையா. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் பேஜ். இதில் வந்துக்கிட்டு ப்ராடக்ட்டை வந்துக்கிட்டு பார்க்குறது மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வந்துட்டு வியூ பண்ணி பார்த்தோன்னா வியூக்கு கிளிக் பண்ண மாட்டேன். சிங்கிள் ப்ராடக்டில் வந்துட்டு ப்ராடக்டோட நேம், ப்ரைஸ் வந்துட்டு அதில் ப்ராடக்டில் வந்துட்டு என்ன எட் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ சாரி எந்த இடத்துக்குள்ள அதுக்கிட்ட இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு சில இதுக்கு எட் பண்ணி வரும், சில இதுக்கு வந்துட்டு அதில் அட்டாச் பண்ணி வராது. ஸோ எதுக்கு எப்படியான லென்த்தில் வந்துட்டு அதில் எட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக ப்ராடக்ட் இது அதில் டீட்டெயில்ஸ் செக் பண்ணியிருக்கேன். இதில் எட்டு கொடுத்த மனுஷன்னா அது கார்ட், அதாவது அவங்க எட்டு கார்ட்டுக்கு போகும். ஸோ இதில் வந்துக்கிட்டு அவங்க என்ன பிராண்டில் என்ன ப்ரைஸ் வந்துட்டு எத்தனை குவான்டிட்டி எட் பண்ணியிருக்காங்கன்றது வியூ ஆகும். இது ஷொப்னவு கொடுத்த மனுஷன்னா அதில் சம்மரி இந்தியாவில் வந்துட்டு கிரியேட் ஆகும். இதை கிளிக் பண்ணி போன மனுஷன்னா அந்த இதில் வந்துக்கிட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்துக்கிட்டு எட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வரும். ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னால் அதிலே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த பேஜ் வந்துட்டு எட் பண்ண மாதிரி இருந்துட்டு அடுத்தது கஸ்டமர் ரிவ்யூ செக்ஷன். இது காமனாக வந்துக்கிட்டு அந்த கஸ்டமர் இமேஜ் இல்லாட்டி வேறு ஏதாவது இமேஜும் அவங்களோட ரிவ்யூக்கான அந்த டீட்டெயில்ஸு. அடுத்தது கண்டக்ட் பேஜ். இதில் வந்துட்டு லாகின் பேஜ் இருக்கு. இதில் வந்துக்கிட்டு லாகின் பண்ணி போனது பிறகு கஸ்டமர் வந்துட்டு அவங்கள லாகின் பண்ணுறதுக்காக இந்த க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு அவங்களோட நேம், இமெயில், பாஸ்வேர்ட் எல்லாம் பண்ணி க்ரியேட் பண்ணது பிறகு அது வந்துட்டு நம்மளோட கஸ்டமர் செக்ஷனில் வந்துட்டு எட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு அட்மின் டேஷ்போர்ட். அடுத்தது வந்துட்டு இன்வெஸ்ட். ஸோ அந்த கஸ்டமர் வந்துட்டு எந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அவங்களோட கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு இந்த அட்மின் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி இதில் வந்துட்டு யார் கஸ்டமரோ அவங்களோட செலக்ட் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் செலக்ட் ஆப்ஷன் வந்து நேமும் ஐடியும் மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்துட்டு என்ன ப்ராடக்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே எட் ஆகும். இதில் வந்துக்கிட்டு இன்வெஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாத்திமா வந்துக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஓகே பண்ண பிறகு வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு ஆட்டோவாக வந்துக்கிட்டு எட் ஆகி வரும். இதில் நம்ம யார் அதாவது டுடே வந்துக்கிட்டு நம்ம எத்தனை கஸ்டமர் வந்துட்டு நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த ஃப்ரம் டூ வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபைன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கேட்குற அந்த வீக்குக்குள்ளேயோ இல்லை டேக்குள்ளேயோ நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ண அந்த லிஸ்ட் வரும். அப்படி இல்லை குறிப்பிட்ட ஒரு கஸ்டமர் பார்க்கணும்னு சொன்னால் அவங்களோட நேமை இங்கே செலக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி எட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அட்மின் ஐட்டம் எட் பண்ணுறது. ஸோ இதில் அட்மின் வந்துக்கிட்டு ஐட்டம் மாஸ்டர் கிளிக் பண்ணி அதில் வந்துக்கிட்டு ஐட்டம் நேம், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ், அடுத்தது இமேஜும் சேர்ந்து எட் பண்ணுவாங்க. ஸோ எட் பண்ண இதில் வந்துட்டு அந்த எட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். அடுத்த ரிப்போர்ட் செக்ஷன். இதில் வந்துக்கிட்டு இன்வெஸ்டில் வந்துக்கிட்டு அந்த இங்கே மேலே பார்த்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸில் வந்துக்கிட்டு குறிப்பிட்ட அந்த ஏக்கில் வந்துக்கிட்டு எத்தனை கஸ்டமர் வந்துக்கிட்டு எட்டாயிரத்தோட டீட்டெயில்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஐட்டமும் அதே போல தான் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எத்தனை ஐட்டம் நம்ம எட் பண்ணியிருக்கோம், கேன்சல் ஆகியிருக்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்படும். அடுத்தது வந்துக்கிட்டு கஸ்டமர் வந்துக்கிட்டு எத்தனை பேர் டோட்டல் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டு பார்க்குறோம். ஓகே ரைட். இந்த திங் என்னன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு விண்டோஸ் டிஸ்டாப் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி ஒரு லுக் வந்துச்சு. ஓகே இது வெப் அப்ளிகேஷன் மாதிரி தோணல. அண்ட் ஓகே நீங்கள் கொஞ்சம் டாப்பில் போங்க. ஃபார் டெமோன்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் இஸ் ஓகே, பட் ஒர்க்கில் வைஸ் வி ஹேவ் டு மேக் சர்டன் சேஞ்சஸ். இது எங்கே ரெஃபர் பண்ணீங்க ஃபாத்திமா?
இந்த ஒர்க் ஃப்ளோ சொல்கிறேன். ஒர்க் ஃப்ளோவா? இந்த ஒர்க் ஃப்ளோ இந்த ஷாப்பிங்க்கான ஒர்க் ஃப்ளோ வந்து எங்கேயாச்சும் ரெஃபர் பண்ணீங்களா? ஆமா, இந்த யூடியூப்ல பார்த்திருந்தேன். வெப்சைட்லையும் கிளிக் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே. ஓகே, நீங்கள் கொஞ்சம் கால் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு ஓகே. இந்த ஹோம் பேஜ் இதெல்லாம் ஓகே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி திங். அண்ட் யூ லோகோ இஸ் குட். ஐ லைக் யூர் லோகோ. ஹேண்ட்லூம் அது நல்லா இருக்குது. அந்த ஒரு டெக்ஸ்டர் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் புட் யூர் லோகோ இன் அ டிரான்ஸ்பரண்ட் வியூ. ஓகே, இது ஒயிட் பேக்ரவுண்டுக்கு இது மாதிரி போகக்கூடாது. நீங்கள் வந்து இஃப் யூர் சூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கலர் நீங்கள் இன்ட்ரோஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் திங். அண்ட் நம்ம ஒர்க் ஃப்ளோவில் டேட்டா போகுங்க. ஸ்க்ரால் பண்ணுங்கள். Okay, so same question தான். How you are calculating delivery? So whatever, like எங்கே நீங்கள் வந்து டெலிவரி பண்ண போகிறீங்க? இப்போ யூ லிவ் இன் ஸ்ரீலங்கா, ரைட்? இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் வந்து இப்போ புக்குன்னா நீங்கள் எனக்கு டெலிவரி பண்ணுவீங்களா? தென் சொல்லுங்கள். இருக்கிற ஏரியாவில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு டெலிவரி பண்ணும். கரெக்ட். தென் வாட் யூ டு டூ இஸ் யூ ஹவ் டு கெட் அ ஃபார்ம். ஸோ யூ கார்ட்டில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா இங்கே ஷாப் நவர் இருக்கு இல்லையா? அங்கே ஷாப் நவர் இருக்கக்கூடாது. நீங்கள் கார்ட்டில் வந்து திஸ் ஐட்டம் ஷுட் பி லைக் இன்க்ரிமெண்டட் ஆர் டிக்ரிமெண்டட். இன்க்ரிமெண்டட்லாம் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணுறது, கம்மி பண்ணுறது இல்லையா? ஸோ கம்மி பண்ணிட்ட உடனே ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட், அதில் ப்ரொசீட் ஃபார் சம்மரி, ப்ரொசீட் இல்லை சிம்பிளாக ப்ரொசீட் அது கிளிக் பண்ணால் தான் நான் பண்ணணும். பேஸ்ட் ஆன் யுவர் இட் வில் ஷோ யுவர் பில்லிங் திங். ஸோ டெலிவரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ண சொல்லணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் டெலிவரி இன்ஃபர்மேஷன்ஸ்னால் இட் ஷுட் இன்க்ளூட் யுவர் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் அண்ட் முடிஞ்சால் உங்களோட கூகுளில் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். ஓகே, தட்ஸ் நாட் மேண்டேட்டரி, பட் முடிஞ்சால் 4 ஃபில் நீங்கள் வாங்கலாம். வாங்கிட்டு பேஸ்ட் ஆன் நான் ஏன் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வாங்க சொல்கிறேன்னா ஐ வில் கெட் தி எக்ஸாக்ட் லொக்கேஷன். ஸோ ஐ கேன் நோ ஹவு மச். இப்போ ஸ்ரீலங்கா இருக்கீங்க, நான் வந்து டெல்லியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். நீங்கள் உங்களால் வந்து எனக்கு இந்தியா கொரியா அனுப்ப முடியாது. அண்ட் இந்தியாவில் அனுப்பிச்சாலுமே டெல்லி எங்கேயும் மேலே இருக்குது, டாப்பில் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் யூ வில் ஃபேஸ் சம் பேட் ரிவ்யூஸ், என்ன ஆர்டர் பண்ணாங்க வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு மேக் அ சிஸ்டம் அண்ட் ஹாவ் சம் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அந்த கண்ட்ரீஸில் வந்து யூ ஷுட் ஒன்லி ஹாவ் ஸ்ரீலங்கா. எந்த கண்ட்ரிஸையும் இருக்கக்கூடாது. ஸோ இருக்கும்போது எனக்கு புரிஞ்சிடும், ஓகே ஸ்ரீலங்கா மட்டும் தான் அந்த சைடு வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க போலன்னு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ ஸ்ரீலங்கா நான் வந்து செலக்ட் பண்ணி தான் ஆகணும். பண்ணனா அவங்களே புரிஞ்சுப்பாங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் ஒன் டைப் ஆஃப் திங். நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்காக்குள்ளேயே நீங்கள் வந்து 200 rupeesக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்களா இல்லை எப்படி? அந்த கொஞ்சம் லாங்காக இருந்துட்டான்னு சரி அவங்களோட லொக்கேஷன் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, அந்த ஒவ்வொரு ஏரியா போட்டுட்டு அதுக்கேற்ற டெலிவரி சார்ஜும் சேஞ்ச் ஆகிடுச்சு. கரெக்ட். பிகாஸ் பேஸ்ட் ஆன் தி ஜியோ லொக்கேஷன் இட் வில் சேஞ்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அப்படின் போது ஆனால் ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஐலாண்ட் தானேங்க, அது ரொம்ப தூரம் இருக்குமா? நான் அது இட் வில் சேஞ்சா என்ன? நீங்கள் இருக்கிறது கொலம்போல இருக்கீங்களா? பெட்டி கலர் கால்குனே 19 ஓகே, எனக்கு சைட் வந்து கொலம்போன்னு பார்த்த மாதிரி இருந்தால் தான் கேட்டேன். ஆல்ரைட், சரி. இப்போ கொஸ்டின் என்ன, இப்போ இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோவுக்கு ஹவு வி ஷுட் திங்க் இஸ் தட் வி ஷுட் கெட் தி லேட்லாங்கை பேஸ் பண்ணி லேட்லாங்கும் உங்களோட டெலிவரி என்ன சொல்கிறது குடோன் எங்கே நீங்கள் ஷாப்பிங் கோடன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீடு தான் உங்களோட குடோனாக வச்சுருப்பாங்க இப்படிக்கு லேர்ன் பண்ணும்போது, கரெக்டாக? ஸோ அந்த 2 லொக்கேஷன்ஸை பேஸ் பண்ணி கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த கிலோமீட்டர்ஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு பேஸ்ட் ஆன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்குனா இவ்வளோ ப்ரைஸு, 100 கிலோமீட்டர்ஸ்னால் இவ்வளோ ப்ரைஸ் சொல்லிட்டு நீங்கள் அப்போ லாஜிக்கலாக யோசிக்கலாம். பட் இதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளெக்ஸாக போகணும். பட் ஃபியூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு டெலிவரி ஃபீ 200 வச்சுக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ whenever I'm just adding a new quantity, incrementing a new quantity, these subtotals should expand. So based on delivery addresses. ஓகேவா? ஸோ போட்டுருவோம்னா ஆர்டர் நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன போகுது? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ண அது காட்டுற அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ என்ன ஆர்டர் பண்ணிக்க மெக்கி நேம்ஸ் காமிங்க. அது பேஜ் வந்துட்டு பட் நீங்கள் அதுவும் பண்ணணும் இல்லையா? சரி, ஸ்க்ரால் பண்ணுங்க.
கஸ்டமர் ரிவ்யூ வந்து அவங்க பர்ச்சேஸ் டெலிவரி ஆகிட்டாங்கன்னா அப்போ கஸ்டமர் ரிவ்யூ தரலாம். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கான்டாக்ட் அந்த ஃபார்மை நாங்கள் கான்டாக்ட் ஃபார்மை விட்டுருங்க. ஜஸ்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும். சும்மா இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸே என்எஃப் தான். கான்டாக்ட்லாம் ஃபார்ம் போட்டுலாம் யாரும் கான்டாக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வாட்ஸ்அப் லிங்க் போட்டிங்கன்னா வாட்ஸ்அப் டேட்டா கான்டாக்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஓகே, ஜஸ்ட் ரிமூவ் தோஸ் ஃபார்ம் லிங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணுங்கள். Okay, next. So login. So the thing is, people can view all your products as a guest user. But if they want to buy a product from your platform, they need to register it. Okay. So here you have a login page and sign up. So, okay, sign up page change this. Okay. Full name, email, password, confirm password. கொடுத்து sign up பண்ணிக்கிறாங்க. சைன் அப் பண்ணிட்ட உடனே ஓகே, நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட் போங்க. இது அட்மினுக்கான டேஷ்போர்ட், யூசர் டேஷ்போர்ட் போக முடியுமா? ஏன்னா யூசர் அப்போ தான் நான் யூசர் ஆர்டர் பேச முடியும். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஓகே, யூ ஷுட் ஹாவ் அ யூசர் டேஷ்போர்ட், யூசர் போர்ட்டல் வேர் தே கேன் ட்ராக் their ப்ராடக்ட்ஸ், தே கேன் see the history, transaction histories, etc. etc. ஓகே, நீங்கள் உங்கள் ஏரியாவில் அமேசான் இருக்கா? அதை சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, சர்ச் பண்ணி பாருங்கள். லைக் அவங்க எப்படி வந்து லாகின் பண்ணால், யூஸரை லாகின் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க என்ன ஐடியா. சரி, இப்போ அட்மினுக்கே போகலாம். மேலே போங்களேன். அட்மின் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் போங்க. பாருங்க, டேஷ்போர்ட் ஸ்பெல்லிங் தப்பு, மேலே ஸ்பெல்லிங் தப்பு, இன்வாய்ஸ், லிஸ்ட் ஆஃப் இன்வாய்ஸ், ஐட்டம்ஸ், கஸ்டமர், reports. So dashboard, customers, it should be customers. Okay, plural இருக்கணும். So customers click பண்ணா we show all the customers based on all those information. Okay, that's fine. So அந்த கஸ்டமருக்குள்ள கிளிக் பண்ணா it should show the customers detail page. அதுவும் முக்கியம். ஓகே, அவங்க அட்ரஸோ இல்லையோ அதை நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஐட்டம்ஸ்னால் இப்போ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ், அதான் ஐட்டம்ஸ் இல்லை சொல்கிறீங்க இல்லையா, அதாவது ரீநேம் இட் ஆஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஐட்டம்ஸ்குள்ளே போங்க. ஐட்டம்ஸ் பேஜ் போங்க. இது ஐட்டம்ஸா? ஓகே, ஸோ ஆட் ஐட்டம்ஸ் மாஸ்டர். ஓகே, இதெல்லாம் வேண்டாம். நம்ம யூடியூப்பில் பார்க்குற விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கைண்டாக ஃபோல்டு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, we should add our products here, and products ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி you should able to create your products categories. இப்போ நீங்கள் காட்டன் போட்டிருந்தீங்க, அப்புறம் அந்த விஷயம் போட்டிருந்தீங்க, அதெல்லாம் கேட்டகரிஸ். ஸோ அந்த கேட்டகரிஸ் வந்து நீங்கள் இப்போதைக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் யூ ஜஸ்ட் இன்டிகிரேட் இட் இன்டு திஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் டைனமிக்காக உங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாட்டிக்காக இங்கே ஒரு வச்சுருங்க, ஃபார்ம்லேயே செலக்ட் ஃபீல்டு வச்சுருங்க. ஸோ காட்டனா என்னவோன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ டைப் இஸ் அ ப்ராடக்ட் தான், அதனால டைப் வேண்டாம், கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. டைப்பிங் பதிலாம் கேட்டகரி அண்ட் நேம், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, ப்ராடக்ட்ஸாக வேண்டாம், ப்ரைஸ், ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே ஷோ பண்ண வேண்டாம். அது கிளிக் பண்ணாமல் அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து அங்கே ஷோ பண்ணால் போதும். அப்புறம் ப்ரைஸு. ஓகே, குட். சரி, இப்போ வந்து ஐ கேன் நீங்கள் எப்படி பில் பண்ணணும்னா, இஃப் யூ ஏபிள் டு எடிட் ஆர் டெலிட் திஸ் ஐட்டம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ப்ராடக்ட். ஓகே, இப்போது இன்வாய்ஸ் போங்க. வாட் இஸ் இன்வாய்ஸ்? பர்ச்சேஸ் பண்ணோன்னே அட்மின் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு. ஓகே, அதாவது டெலிவரியை ஒட்டி ஆர்டர் பண்ணதுக்கு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ நீ என்ன பண்ணால், யூ ஷுட் நாட் ஹேவ் இன்வாய்ஸ் பிகாஸ் திஸ் ஆர் மேனுவல் ஒர்க், ரைட்? ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ், இந்த அட்மின் பேஜ் மேலே போங்க, கொஞ்சம் மேலே போங்க, அட்மின் டேஷ்போர்ட் போங்க. இங்கே சைட் பாரில் நீங்கள் என்ன வைக்கணும்னா, யூ ஷுட் ஹேவ் சம்திங் கால் ஆர்டர்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ஸில் வென் யூசர்ஸ் ஹேவ் பிளேஸ் அண்ட் ஆர்டர், அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, நம்ம ஃபில்லே பண்ண தேவையில்லை. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா இல்லை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் நம்ம அதை பார்த்துக்கலாம். பார்க்கும்போதே அங்கேயே வந்து வி ஷுட் ஜென்ரேட் இன்வாய்ஸ். ஓகே, அந்த யூசர் என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்வாய்ஸ் தந்தால் அது ஆட்டோமேட்டிக் பிரிண்ட் ஆகிற மாதிரி வசதியில் வச்சுக்கலாம். யூ டோன்ட் நீட் டெடிகேட்டட் பேஜ் ஃபார் இன்வாய்ஸ். ஏன்னா இன்வாய்ஸ் வந்து மேனுவலாக சென்ட் பண்ணுறது, அதுக்கு டிஃபால்ட்டாக. ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் யூசர்ஸே இல்லாமல் நீங்களாக இன்வாய்ஸை போட்டு அவங்க அனுப்புறது தான் இந்த இன்வாய்ஸ். பட் யூ ஆர் மேக்கிங் திஸ் பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டட், ரைட்?
அப்போ நீங்கள் ஆர்டர்ஸை பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கும். அதை நீங்கள் வந்து இன்வாய்ஸ் எடிட் பண்ணி நீங்கள் தந்துக்கலாம். அப்போ லிஸ்ட் ஆஃப் இன்வாய்ஸஸ் தேவையில்லை. பட் அடிஷ்னலாக வாட் யூ நீட் டு ஆட் இஸ் யூ ஹேவ் டு ஆட் அ இன்வென்ட்ரி. ஓகே, ஏன்னா ஒரு சாரீ வந்து நீங்கள் ஒன்று ஆட் பண்ணி அந்த ப்ராடக்ட்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ராடக்ட் நேம் சொல்லுங்கள் உங்கள் பிளாட்ஃபார்மில். சாரீ. ஸோ சாரீ வந்து இந்த டைப் சாரியில் இந்த கலர் பேட்டர்ன் சாரியில் எவ்வளோ சாரீஸ் குவான்டிட்டி உங்ககிட்ட இருக்குது, 10 இருக்குது 20 இருக்குது அப்படின்னா யூ ஷுட் மேனேஜ் தோஸ் இன்வென்ட்ரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து இன்வென்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்வென்ட்ரி சோன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆர்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்ஸே ஒரு சாரியை வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 10 குவான்டிட்டி அப்போ இருந்திருக்கு. நான் ஆர்டர் பண்ண உடனே இப்போ வந்து 1 போயிடுச்சு, 9 தான் இருக்குது இல்லையா. ஸோ 9 தான் உங்களோட இன்வென்ட்ரியில் காமிக்கணும். ஓகே, ஸோ அந்த இன்வென்ட்ரியில் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னா தட் ப்ராடக்ட் ஷுட் ஷோ அவுட் ஆஃப் ஸ்டாக். அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் தான் வி கால் திஸ் இன்வென்ட்ரி. ஸோ இதுவும் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் கொண்டு வரணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூ அகெயின் யூ ஒர்க் ஆன் தோஸ் திங்ஸ். நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு நீங்கள் திருப்பி அதை கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு வாங்க. கெட் அப்ரூவல் ஃப்ரம் மீ அண்ட் யூ ஸ்டார்ட் யுவர் யூஐ ஒர்க். ஓகே, சூப்பர், குட். ஓகே, ஸோ மஞ்சுளா. என் வாய்ஸ் தான் ஆடிபிளுங்க. எனக்கு சரியாக கேட்கல உங்கள் வாய்ஸு. கொஞ்சம் சத்தம் பேசுங்க. கேக்குதா? இப்போ கேட்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து என்னோட டெய்லி ஃப்ரேம் இது பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இது ஹோம் பேஜ்ல வந்து சேவ் ஆகும். அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நான் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஹெட்டர்ல வந்து லோகோ, கீபார்ட்ஸ்ல வந்து இருக்கும். அப்புறம் லாகின் வந்து சப்போஸ் லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களோட இமேஜ் காமிப்போம். இல்லைன்னா கெஸ்ட் யூசர்ஸ் ஒரு டம்மி இமேஜ் மாதிரி இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து பேக்ரவுண்ட் அந்த எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நேட் பேஜ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அவுட் பேஜ் வந்து எதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணமோ அதோட எங்களோட குவாலிட்டி இருக்கும், இந்த டேரி ப்ராடக்ட் பற்றி இருக்கும். அதோட ஸ்கெட்ச் வந்து சேம். பட் அவுட் பேஜ் வந்து ஒரு பேக்வர்ட் இமேஜும் அண்ட் ஒயிட் சூசஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் இப்போ எங்களை பற்றி என்னென்ன நம்ம எப்படி ப்ராக்டியாக யூஸ் பண்ணுவோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஆம்பிள் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பேஜ் வந்து சொல்லிட்டு அதில் வந்து என்னென்ன இருக்கு அந்த ப்ராடக்ட் கிளிக்ஸ்னா வரும். நெக்ஸ்ட் அதோட ஸ்கெட்ச் வந்து ஆல் ப்ராடக்ட்ஸும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்டகரி வைஸும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் பேஜ். அதுல வந்து நம்ம கான்டாக்ட் நம்மளோட ரிவ்யூ எதனா கம்ப்ளைண்ட்ஸ் எனிதிங் அப்டேட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். அது வந்து எதனா நோட்டு அனுப்பலாம், இல்லை கம்ப்ளைண்ட் அனுப்பலாம். அந்த மாதிரி இந்த ரைட் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகி சென்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். வந்து பாட் பேஜ். அந்த பாட் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் செலக்ட் பண்ணியது சப்போஸ் சில ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி வச்சுட்டேன். இது இந்த திட்டம் எனக்கு எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு அந்த ரிமூவ் பண்ணலாம். டோட்டல் இருக்கவும் அண்ட் பை பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து அட்மின் பேனல். அட்மின் பேனல் என்னன்னா மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஆட் பண்ண முடியும். அப்டேட் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை அந்த ஸ்டாக் இல்லையா அந்த ப்ராடக்ட் ரிமூவ் பண்றது வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து அவரோட அண்ணினோட ஸ்கெட்ச் டேஷ் அந்த அந்த இன்வென்ட்ரி அட்மின் பண்றது இன்வென்ட்ரி இந்த டோட்டல் ப்ராடக்ட் இருக்கா, என்ன எத்தனை ஸ்டாக் இருக்கு, எத்தனை ஸ்டாக் இருக்கா மாதிரி. நெக்ஸ்ட் வந்து லாகின் பேஜ். லாகின் பேஜ்ல வந்து சைன்இன் பண்ற மாதிரி கூகுள் வெப் லாகின் பண்ற மாதிரியும் வச்சிருக்கேன். இல்லைன்னா நியூ யூசரா இருந்தா பண்ற மாதிரியும் இருக்கு. இதுல கூகுள்லேயே கண்டினியூ பண்றேன். இல்லைன்னா எல்ஐடி போட்டு ஆல்ரெடி சைன்இன் பண்ணிடுறேன். இல்லை நியூ யூசரா லாகின் போட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பேஜ் ப்ரொஃபைல் என்ன யூசர் பாக்ஸ் அவங்க என்ன ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க கண்ட்ரி டீட்டெயில்ஸ் அதோட ஸ்கெட்ச் வந்து அப்புறம் பிக்சர் நேம் அது எடிட் பண்ணிக்கலாம். யூசரோட ஆர்டர்ஸ் அண்ட் மாதிரி நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் ஃபைல் வந்து இப்போ ஏன்னா லிமிட்டட் ஆக்சஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பட் அவங்களுக்கு ட்ரை பண்ணணும்னா லாகின் பண்ணணும். அதுக்கான ஸ்கெட்ச் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து 3 கிளிக்ஸாக கிளிக் பண்ணியிருக்கேன். அப்படின்னு ஸ்டிக் பண்ணியிருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி அவங்க வந்து கேஷ் ஆன் அது லொக்கேஷன் வைஸ் இந்த பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகனா நெக்ஸ்ட் வந்து புதிய மாதிரி நெக்ஸ்ட் வந்து அந்த ரிவ்யூ ஓவரால் அந்த இதான் இந்த ஓவரால் நான் வந்து நெக்ஸ்ட் டே யூஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து அபவுட் பேஜ்க்கான ஹோல் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் கான்டெக்ட் வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ ஆக்சுவலி நீங்கள் அவுட்லைன் எல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்க. பட் த திங் இஸ் டெய்ரி ஃபார்மில் என்னங்க விஷ்லிஸ்ட் இருக்க போகுது? அதில் பால் இருக்க போகுது, வெண்ணெய் இருக்க போகுது, ஸ்வீட்ஸ் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது விஷ்லிஸ்ட்னு எதுவுமே கிடையாது. இல்லை விஷ்லிஸ்ட்னா லைக் நமக்கு நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கும். அது நமக்கு வந்து ஓகே அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா? பட் இங்கே வந்து எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்க போகுதுனால விஷ்லிஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையா அப்படின்ற ஒரு தாட்டு. சீஸ் பட் சில விஷயம் வந்து வாங்கலாம்னு கூட அது மாதிரி சொல்கிறீங்க. ஓகே இட்ஸ் குட் டு ஹேவ் தான். பட் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த டைமில் இன்ஃபை பண்ண முடியுமா உங்களால்? அப்புறம் டைம் மாதிரி இந்த விஷயம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்பயும் முடிவு பண்ணணும். ஓகே ஸோ மேபி ஹேவ் இட் இன் திங். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபியூச்சர் லிஸ்ட் கூட வச்சுக்கோங்க, விஷ் லிஸ்ட்டை. ஓகே நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற விஷயம் முடிச்சுட்டு நீங்கள் விஷ் லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே உங்களோட ப்ரொஃபஷன் போக திருப்பியும். ஓகே நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் போங்க. அப்படியே ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் யூஐ கிட்ட போங்க. ஸ்கெட்ச் கிட்ட மட்டும். நெக்ஸ்ட் போங்க. இன்வென்ட்ரி, ஆர்டர்ஸ், கஸ்டமர்ஸ், செட்டிங்ஸில் என்ன இருக்கும்? செட்டிங்ஸில் இருக்கும். செட்டிங்ஸ் அட்மின்ல செட்டிங்ஸ் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஓகே இப்போ அட்மின் வந்து அவரே ரிமூவ் பண்ணிக்க முடியுமா? இல்லை அந்த சில டீம்ஸ்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அது மாதிரி விஷயங்கள். ஓகே இன்வென்ட்ரி, ஆர்டர்ஸ். ஓகே இந்த ஆர்டர் ஷுட் பி ஆன் செகண்ட். அது எது நீங்கள் வந்து ரொம்ப அப்பப்போ கிளிக் பண்ணுவீங்களோ அதை தான் வந்து மேலே இருக்கணும். ஓகே ஸோ அதனால் ஆர்டர்ஸ். சரி நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் யூஐ போங்க. ப்ரைஸ், ஸ்டாக் லெவல், and we can add ப்ராடக்ட் or remove. ஓகே அதான் இன்வென்ட்ரி சொல்கிறீங்க. இன்வென்ட்ரி கூட தான் ப்ராடக்ட்ஸாக இருக்கா? ஓகே இல்லை இன்வென்ட்ரின்னு போட்டிருக்கீங்க. இன்வென்ட்ரி தான் அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி தான் ஒன்றா போட்டிருக்கீங்களா?
ஓகே நெக்ஸ்ட் referral page registers orders. Next. Next. ஓகே கிளியர் நான் பேசுறது இப்போ கேட்குதா வந்து ஓகே இப்போ கேட்குதுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஷாப்பிங் பண்ணுறாங்க பேமெண்ட்டு ஓகே பேமெண்ட் மெத்தட் கேஷ் டெலிவரி தந்தானா ரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்பாங்களா? ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாமா? மீட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இந்த ஒர்க் நான் ஆல்ரெடி சொன்ன சஜஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுங்கள். ஓகே இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் இந்த விஷயத்தில் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ திங்க் அவுட்லைன்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. பட் சின்ன விஷயங்களுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஒர்க் ஃப்ளோ வைஸ். ஓகேங்க குட். ஓகே ஸோ ஐ திங்க் இந்த பிளாட்ஃபார்ம் ஏதோ பஸ்ன்னு நினைக்கிறேன் என் பிளாட்ஃபார்மில். சரி கோகுல் பேசலாமா? சந்தரவா உங்கள் வாய்ஸ் கேட்கலாங்க எனக்கு. கேட்கல. செட்டிங்ஸ் பாருங்க தெரிஞ்ச பண்ணி இப்போ பேசுங்க. தூரமாக இது கேட்குது. மைக் கிட்ட வச்சு பேசுங்க. கேட்குதுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அப்போ தான் நல்லா கேட்கும். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் டைமிங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேர் வந்து ஸ்கில் சாப்டோ. இது எதுக்கோசம்னா 10th ஆட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நாலேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி 1-on-1 மாதிரி பண்ணியிருப்பேன். இதை என்னோட கூகுள் மீட்டம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை again வாய்ஸ் போயிடுச்சுங்க. ஐ couldn't hear your voice. இப்போ பேசுங்க. இப்போ கேட்குது. சவுண்ட் எனக்கு கேட்கலையா? மற்றவங்க கேட்குதா சவுண்டு? ஓகே கொஞ்சம் நீங்கள் சத்தம் பேசுங்க. உங்களுக்கு அப்பப்போ வாய்ஸ் போயிருந்தது எனக்கு. ஓகே இப்போ கேட்குதுங்களா? இப்போ கேட்குது. இதை கால் டு ஆக்ஷன் பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது ஃபுட்டர் இது. அதுக்கு அடுத்தது இது வந்துட்டு லாகின் பேஜு. அடுத்தது வந்துட்டு ரெஜிஸ்டர் பேஜு. அடுத்தது இதான் டேஷ்போர்டு. இதில் என்னென்ன ஒர்க் ஃப்ளோ பண்ணியிருக்கோம் எது படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது ரிக்வஸ்ட் ஏதோ வந்திருக்கோம் நியூ ரிக்வஸ்ட் மட்டும் டாப் 3 வரும் காமிக்கிற மாதிரி. அடுத்தது வந்துட்டு ஃபைண்ட் யூசர்ஸ், நமக்கு எந்த ஸ்கில் வேணுமோ ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது வந்துட்டு ரிக்வஸ்ட் ஏதோ வந்திருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி. அடுத்தது சேட் பாக்ஸு இல்லை வீடியோ கால் எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி. அடுத்தது வந்துட்டு ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியுற மாதிரி. அதுக்கு அடுத்தது அட்மின் பேனல். இதில் வந்துட்டு ஜாப் போஸ்ட் லிங்க் போஸ்ட் பண்ணும்போது அது டூல் கொடுக்கறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். அடுத்தது அவ்வளோதானா? ஓகே ரைட். இப்போது உங்களோட போங்க, உங்கள் ஸ்கெட்ச் போங்க. ஓகே, ஹோம் பேஜ் லுக்ஸ் குட். ஓகே, லாகின் போங்க. இதை வந்து யூசர் ஓகே லாகின் லிஸ்ட்னு வச்சுருக்கீங்களா? ஓகே, லிஸ்ட்டே போங்க. ஃபுல் நேம், இமெயில், பாஸ்வேர்ட். ஓகே, அவங்க லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன காமிக்கும்? அடுத்தது டேஷ்போர்ட். User dashboard. Okay, dashboard. See, the header looks good, but the sidebar needs some improvement. Okay, இது வந்து ரொம்ப ஓல்டாக இருக்க மாதிரி இருக்கு ஸ்டைல். இது வந்து மாடர்னாக இல்லை. அது கொஞ்சம் பாருங்கள். ஃபைண்ட் யூசர்ஸ், ரிக்வெஸ்ட், சேட், ஜாப்ஸ். அது மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வெல்கம் யூசர் இருக்குல்ல, அதில் அங்கே என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் கீழே என்னென்ன இது பண்ணி நம்ம பற்றியான ரிக்வெஸ்ட் பேர் இருப்போம். அதுக்கடுத்தது என்னென்ன முடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி. ரியாக்ட் அவ்வளோ தூரம் முடிச்சிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே முடிக்கல, நான் வந்து ஒரு அப்சல்யூட் பிகினர்னா பிளாங்காக இருக்கிற மாதிரி வந்து எதையோ நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆக்டிவிட்டியில் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு என்னென்ன இது வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ரிக்வெஸ்ட்டில் வந்துட்டு டாப் 3 மட்டும் இப்போ ரீசெண்டாக வந்தது மட்டும் வந்து மொத்தமாக இருக்கிறது வந்துட்டு ரிக்வெஸ்ட்டில் இருக்கும். இங்கே வந்துட்டு வியூ கொடுத்தா எல்லாம் இதுக்கு போகிற மாதிரி நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, எனக்கு இந்த ஃபைண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைண்ட் யூசர்ஸ், அது யூசர்ஸ் வேண்டாம். அதை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வர முடியும் பாருங்க. பிகாஸ் வி வாண்ட் டு லைக் பேஸ்ட் ஆன் ஸ்கில் தானே. ஃபைண்ட் மேட்ச் அது மாதிரி ஏதாவது வைக்க முடியும் பாருங்க. மேட்ச் ஸ்கில்ஸ். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்போர்டே பண்ணல. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் ஃபோனில் எங்கே போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், எங்கே அப்படி பண்ணிப்பீங்க? இல்லைங்க, இப்போ அன்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்ளிகேஷன், நான் ஒரு யூசர், நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது எனக்கு என்னென்ன தெரியும் அப்படி பண்ண தானே. எனக்கு என்ன தெரியும் அப்படி பண்ணாமல் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லை. யூ ஷுட் ஹேவ் அ சிஸ்டம் வேர் தே ஹேவ் டு கம்ப்ளீட்லி ஆன்போர்டிங் சிஸ்டம்ஸ். போத் யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எனக்கு என்னென்ன தெரியும், நான் என்ன பிளாட்ஃபார்ம்லாம் வந்துருக்குவேன், வாட் இஸ் மை மோட்டிவ் அண்ட் வாட் ஸ்கில்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டு லேர்ன் திஸ் ஆப். ஓகே, அதை நான் வந்து சூஸ் பண்ணிடுவேன். சூஸ் பண்ணிட்ட அப்புறமா தான் இட் ஷுட் லெட் மீ கோ டு அ டேஷ்போர்ட். ஓகே, டேஷ்போர்டோட நீங்கள் டேரெக்டாக டேஷ்போர்ட் கொண்டு போகிறதுக்கு பதிலாக நான் இந்த அப்ளிகேஷன் எப்படி பார்க்குறேன்னா, ஐம் சீயிங் திஸ் அப்ளிகேஷன் ஆஸ் அ சோஷியல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நான் இந்த ஐடியா எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்போர்டிங் பேஜில் ஐ வில் கெட் மை ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட். ஓகே, ரெண்டாவது பேஸ்ட் ஆன் மை மேட்சஸ் நெக்ஸ்ட் என்ன வரும்னா ஃபைண்ட் மேட்சஸ் ஆர் ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படின்னு ஒரு பேஜ் நேவிகேட் பண்ணணும். ஸோ அங்கே நான் என்ன பண்ணுவோம்னா என்னோட ஸ்கில்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பேஸ் பண்ணி இட் வில் ஷோ அஸ் அ லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் மேபி ரேண்டமாக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், I want to learn, I know HTML, CSS, I know Frontend, I want to learn Illustrator, for example. ஓகே, டிசைன் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ டிசைன் நான் வந்து அந்த ஆன்போர்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேஜில் டிசைன் வந்து தெரியும் அண்ட் ஃப்ரெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரொஃபைல் வந்து எனக்கு வந்து காமிக்கணும் சஜஷனாக. ஓகே, அப்போ தான் நான் ஐ கேன் கோ அண்ட் கிவ் ரிக்வெஸ்ட் ஆர் அண்ட் ஆல்சோ I should also have some meta informations. Meta informations now, for example, like what style I like. Okay, what song I like. It's a small things. இதெல்லாம் நான் உங்களோட பிஹேவியர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வாட் மியூசிக் டூ யூ லைக், எனக்கு வந்து ஐ லைக் ஹாரி டெய்லர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில பேருக்கு வந்து லைக் லெட்ஸ் சே சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு நேம் சேக் சொல்கிறேன், எனக்கு ஹாரி டெய்லர் பிடிக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து இளையராஜா பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது 2 பேரும் வந்து மேட்ச் சரியாக இல்லாத மாதிரி, எனக்கு வந்து இளையராஜா சாங்ஸ் பெருசாக பிடிக்காது. ஓகே, அப்படி மென்டாலிட்டியில் வந்து ஐ கேன் நோ போட் இல்லையா. ஸோ இது மாதிரி ஸ்மால் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட எக்ஸ்ட்ரோவர்ட்டா இன்ட்ரோவர்ட்டா இல்லை அந்த மாதிரி இன்புட்ஸ் வாங்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வாங்கினா பெட்டராக இருக்கும்.
ஓகே, தட்ஸ் மை சஜஷன். இப்போ மேட்ச் தரும்போது லைக் இப்போ நான் வந்து வந்திருக்கேன், எனக்கு என்னோட ஸ்டைலில் வந்து நீங்கள் மேட்ச் காமிக்கிறீங்க. ஓகே, எனக்கு உங்களோட ப்ரொஃபைல் காமிக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கிவிங் எ ரிக்வெஸ்ட் கைண்ட் ஆஃப் திங். அப்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷனில் ஓகே அன்புன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு மேலே வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு, வாண்ட் டு ஸோ என்னோட இன்புட் நான் சந்திருப்போம், இன்புட் அப்படியே அவருக்கு காமிக்கணும். இஃப் he is willing, he can just join, or else he can ignore. Okay, and also have a categorization of having a gender. Onboard பண்ணும்போது what gender, what is the DOB among, ஏன்னா அதுவும் மேட்ரு. நான் வந்து எனக்கு ஒரு 35-40 வயசு ஆகுது வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஒரு 20 வயசு உள்ள பையன்கிட்ட என்னால் அந்தளவுக்கு ஸ்வாப் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ ஏஜ் மேட்டர்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதனால் நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதுதான் ஆக்சுவல் லாஜிக், ஆக்சுவல் ஐடியா. இந்த மற்ற ஷோ பண்ணலாம் ஸோ யூஐ எலிமெண்ட்ஸ் தான். இதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ரொம்ப. ஸோ அதுக்கப்புறமா டேஷ்போர்டில் போகும்போது யூ கேன் சி ஷோ இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணுறது அதெல்லாம் அதுக்கப்புறம் ஓகே தான். ஓகே, பட் தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஐ வாண்ட் யூ டு ஹேவ். ஓகே, ஸோ ஜாப்ஸ் வந்து அட்மின் போகிற ஜாப்ஸ் தான் நீங்கள் காமிக்கும். சேட் வந்து ஐ டோன்ட் ஃபீல் சேட் இஸ் நெசசரி. ஐ மீன் இந்த வீல் சேட், ஏன் வீல் சேட்டில் நீங்கள் கொண்டு வர முடியுமா? வீல் சேட்டு வாய்ஸ் கேட்கல, எனக்கு வாய்ஸ் கேட்கல. ஸ்டில் கேட்கல. இப்போ இப்போ கேட்குது. ஓகே, டைப் பண்ண முடியும். சரி, எனக்கு இந்த என்ன சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். கம்பெனி பண்ண முடியும், பேசிக்காக பண்ண முடியாது. ஓகே, சரி, பண்ண முடிஞ்சா பிரச்சனை இல்லை. இட்ஸ் a குட் திங் டு ஹேவ் தான். ஓகே, அது பாருங்க. நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, யூ கேன் சி யுவர் ரிக்வெஸ்டா. ஓகே, சேட் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அட்மின் பேனல் மாதிரி இருக்குங்க, யூசர் லாகின் டேஷ்போர்டுமே. அது என்ன பண்ணலான்னா ஒரு சோஷியல் கைண்ட் ஆஃப் லேட்டமாக கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் பாருங்கள், அப்போ டெவலப்பர்ஸ் கன்சோஷன் இருக்குல்ல, டெவோரான்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்களாம் வந்து யூஏ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி யூஏ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் நாட் பேட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இது வந்து டிப்பிக்கலாக அட்மின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி இருக்குது. பட் யுவர் டீம் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட். அதான் நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களா? மற்றபடி எவ்ரி திங் சீம்ஸ் குட். இது நீங்கள் ஒரு ஐடியா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ரைட்டில் வாங்க. வாட் டு வி ஹேவ்? அட்மின் போல். ஓகே, வேறு see we should also have a report user. Okay, for example matches and சரி இல்லை something is happening னா நம்ம ரிப்போர்ட் அந்த மாடரேஷன் ஃபீச்சர்ஸும் ஒர்க் கொண்டு வந்துடணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இஷ்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அது டேட்டா ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சில பேர். ஸோ சம்திங் இஸ் நாட் அவுட் ஆஃப் டாபிக் போகிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து யூ ஷுட் ஹேவ் மாடரேஷன் இன் ஹேண்ட். ஓகே, ஓகேங்க, சூப்பர். That's all the thing I want to share right now. Okay guys, so super. Just have next user. Santosh இருக்காரா? No one. Okay. சரி, பவித்ரா. இதோட ப்ராடக்ட் வந்து ஹார்ட்வேர் சீக்வென்ஸ் சிஸ்டம். இது என்னோட ஹோம் பண்ணிட்டு இதில் வந்து எப்படி எனக்கு உங்கள் ஸ்க்ரீன் காமிக்கலங்க, எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, இட்ஸ் விசிபிள். இது என்னோட ஹோம் ஸ்க்ரீன். இந்த யூசர் வந்து ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்
நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுற மாதிரி அவங்க எந்த இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ஷோ பண்ணுற மாதிரி எஸ்யூஎஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வியூ மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸோட இது அவங்க சூஸ் பண்ண கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வியூ ஆகும். அதில் வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை செஸ் பண்ணிக்கலாம். பிராண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியும் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பிராண்ட்ஸ் என்ன பிராண்ட்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க ஆக்டிவ் கார்ட் கொடுத்தோன்னே அந்த இந்த பேஜ் போயிட்டு 1000 போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்போ இது வந்து ஃபுட்டர் செக்ஷன் அண்ட் இது வந்து லாகின் அண்ட் இது ரெஜிஸ்டர் பேஜ் அண்ட் இந்த அக்கௌண்டிங் டேஷ்போர்ட். இது வந்து ஒரு டேஷ்போர்ட் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து எனக்கு ப்ளேஸ் எவ்வளோ இருப்பாங்க எப்படி வந்து காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் வந்து அட்மின் வந்து ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இதுலேயே அவங்களுக்கு ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இதில் என்ன ஆர்டர்ஸ்லாம் இன்னைக்கு வந்துருக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். டேட் யூஸ் பண்ணி பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து அந்த ஆர்டர் வந்து போயிடுச்சா பெண்டிங்கில் இருக்கா அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பிராண்ட் அட்மின் வந்து பிராண்ட் ஆட் பண்ணுற மாதிரி அதை எடிட் பண்ணி டிலீட் பண்ணுற மாதிரி. அப்புறம் இங்கே வந்து யூசர்ஸ் எவ்வளோ பேர் யூசர்ஸ் வந்து இருக்காங்க அதை வந்து பார்த்துக்கிற மாதிரி. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அட்மின் வந்து இன்னும் அவ்வளோதானா? Yeah. ஓகே. செகண்ட் யூ பி ரெடி நெக்ஸ்ட். ஓகே சரி. இப்போது தி திங் இஸ் பவித்ரா, நீங்கள் என்னென்னா சின்ன இது வந்து எதில் பண்ணீங்க ஸ்கெச்சஸ்? பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சரி, எக்ஸ்போர்ட் பண்ண விஷயங்களை வந்து ஒரு மாதிரி நீங்கள் என்லார்ஜ் பண்ணாங்க. எப்பவுமே டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து வித்து வந்து என்லார்ஜ் பண்ணாதீங்க. பண்ணும்போது என்னன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு அது ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இது ப்ராப்பர் வியூ. இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இப்போ நீங்கள் ஷோ பண்ணுறீங்க இல்லையா, இது வந்து ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட். அது நீங்கள் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பின்பாலும் இந்த டேட்டா அங்கேயே கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ப்ரெசென்ட் பண்ணலாம் நினைச்சேன். ஓவர் ஸ்மூக்கிங் தான் அது வந்து குறைக்க முடியல எனக்கு. சரி, மழை ட்ரை பண்ணி தான் மேபி உங்களுக்கு அங்கேயே பண்ணியிருக்கலாம் போல். ஓகே, இந்த லோகோ லுக்ஸ் குட். ஓகே, இந்த கலர் லுக்ஸ் குட், எல்லாமே ஓகே குட். பட் த திங் இஸ் உங்கள் ஹோம் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் வாங்க. What is projects, by the way? What is projects? அப்போ அவங்க எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா இல்லை பெயிண்டிங் ஒர்க்ஸா அந்த ஒர்க்கை பிளேஸ் பண்ணி அப்போ இது வந்து இட்ஸ் கால் கேட்டகரைசேஷன், ரைட்? கேட்டகரி. அதுக்கே ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து அன்னோன் டேர்மாக தெரியுது இல்லை? கேட்டகரைசேஷன் ஈஸியாக புரிஞ்சது இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் கேட்டகரைசேஷன் ஆர் கேட்டகரி. அண்ட் இந்த கேட்டகரியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இஃப் யூ வாண்ட் டு டிசைன் லுக்ஸ் குட். ஓகே, ஐ மீன் அந்த கிரிட் மாதிரி போட்டுக்கு ஓகே. பட் எலக்ட்ரிக்கல் டெக்ஸ்ட்டு பெயிண்டிங் டெக்ஸ்ட்லாம் தெரியல பாருங்கள். பிகாஸ் அதுவும் ஒயிட் டெக்ஸ்ட்லாம் தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு டார்க்கில் ஆட் பண்ணணும். ஆனால் தான் வந்து அது உங்களுக்கு கலர், அந்த கலர் தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஓகே குட். ஓகே குட். ஸோ பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், நான் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, லுக்ஸ் வேலிட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னு வியூ பண்ணிட்டு அது வந்து ஹோம் பேஜ் நீங்கள் போட்டு போகிறீங்க கரெக்டா? நெக்ஸ்ட்டு இது அவங்க ப்ராடக்ட் வந்து அங்கே ஆட் பண்ணாங்கன்னா இந்த கார்ட்டில் வந்து சரி, எனக்கு டீட்டெயில் பேஜ் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ் அது டீட்டெயில் பேஜ் வேணுமா? ஏன்னா எலக்ட்ரிக்கல் பொறுத்துக்கு வந்து பெருசாக டீட்டெயில் மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா பொருள் வாங்குறவங்களுக்கு அழகாக தெரியும் என்ன பொருள், வாட் இஸ் தெரியும். ஏன்னா இப்போ சின்ன ஐட்டம்ஸ்னால் சாரீஸ்னால் ஓகே, அதெல்லாம் வந்து ஒரே இது வாங்குவாங்க. இது ஹார்ட்வேர்ஸுங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் வரும், நம்மளால் எல்லாத்துக்கும் நம்ம டீட்டெயில் ஆட் பண்ண முடியாது. சரி, இது ஓகே ஃபோனோ, இது ஓகே ஃபோனோ. ஓகே, 5th போங்க. ஓகே, சேம் அதே தான். டெலிவரி வந்து ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் கெட்டிங் த டெலிவரி சார்ஜ், அது ஃபஸ்ட்டு.
நெக்ஸ்ட் இது அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்க, ஷிப்பிங் அட்ரஸ் வாங்குங்க, பில்லிங் அட்ரஸ் வாங்குங்க. இதெல்லாம் சிம்பிளாக பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து பிக்கப் மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் போங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாகின், நெக்ஸ்ட் சைன் அப், நெக்ஸ்ட் அட்மின், ப்ராடக்ட்ஸ், ஆர்டர்ஸ், ஓகே. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறதா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் கேட்டகரிஸ் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு சரி. இதில் இந்த ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா மேலே போங்களேன். இப்போது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 950 பர் 90 mm குவாலிட்டி போட்டுருக்கீங்களா? ஸோ யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் தட். ஓகே, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைஸ் மாறுதுன்னும் போது நீ என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 950 வந்து வேல்யூ அண்ட் வேறு அதுக்கான வேரியன்ஸ். இப்போது ஃபினலைஸ் காப்பர் ஹவுஸில் வந்து 90 mm காயில், 120 காயில், 118 காயில் அது மாதிரி இருக்கா, நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட்டு இதுதான் ப்ராடக்ட்டு, பட் இதுக்கான வேரியன்ஸ் அமேசானில் பார்த்தா தெரியும்ல உங்களுக்கு. ஸோ கலர் வேரியன்ஸு இல்லை வந்து அதுக்கேற்ற வேரியன்ஸ் காமிக்கிறது அதே மாதிரி தான் அது நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து ஆனர் வந்துச்சுன்னா அது எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்னு கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் பிராண்ட் ஆட் பண்ணுறது. ஓகே ஓகே ரைட். இப்போ பிராண்ட் மேனேஜ்மெண்ட் கூட வச்சுருக்கீங்க தனியாக. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது அது என்ன பிராண்ட் தெரியும். இதனால் நீங்கள் வந்து இப்போ இட்ஸ் நாட் மேட்ச் எனி பிராண்ட்னா யூ ஷுட் ஹேவ் லைக் ஜென்ரல் ஆர் ஜென்ரிக் கைண்ட் ஆஃப் பிராண்ட், அன்னோன் பிராண்ட் அது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதை கேரியரைசேஷன் அது மாற்றிடுங்க, அது மாதிரி வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஓகே, அவ்வளோதானா? சரி, இதில் நீங்கள் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இப்போது அட்மின் இப்போது யூசர் வந்து லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல் ட்ராக் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வேணும், அவங்க இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வேணும். அதுவும் யூஐ தானே, அதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் திருப்பி நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு யூ ட்ரை டு ஒர்க் ஆன் யுவர் திங்ஸ். ஓகேங்க, குட். ஸோ சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த ஒன்ஸ் போட்டுக்கிறீங்களா உங்கள் மைக்கு வந்தால் எப்போ என் மைக்கில் ஆக்டிவ் அடிக்குதா? ஓகே, ஆனால் மற்றவங்க கேட்காத நினைக்கிறேன் அப்படி வச்சுட்டேன்னா. சரி, நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன். ஓகே, கைஸ் மற்றவங்களுக்கும் என் வாய்ஸ் கிடைக்குதா என்ன? சொல்லு. ஏன்னா அது மாதிரி சொல்ல வேண்டியதானங்க, இப்போ ஃபிக்ஸ்ட் இல்லை. சரி, ஓகே ஃபைன். யூடியூப் எப்படி கேட்குதுன்னு தெரியல. யூடியூப்ல நல்லா கேட்குதா? யூடியூப்ல கேட்குறது மீட்டில் மட்டும் இதாகுது. நீங்கள் பேசுகிறதே எக்கோ அடிக்கிறது இல்லை. இன்டென்ஸ் பேசுறதுல எக்கோ கேட்குது வாய்ஸ். ஓகே ஓகே. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் ப்ரெசென்டிங் கேட்குதா? பேசுவோம். அந்த ஆக்சுவலி நெக்ஸ்ட் பர்சன் ப்ரெசென்ட் பண்ண சொல்லுங்க. நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்குன்னு ஷோ ஆகல. ஓகே, ஆல்ரைட்.
தினகரன் என்னதுங்க கேட்கல. ஸ்க்ரீன் பர்சன்ட் ஆகுது. ப்ரெஸ் ஆயிடுச்சுங்க. எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணணும். ம் இதுதான் என்னோட மூவிஸ் கலெக்ஷன் பண்ணிருந்தேன். அப்புறம் இதோட ஸ்மால் இன்ட்ரோ என்னன்னா ஜஸ்ட்டு கேமரா இதோட ஸ்மால் இன்ட்ரோ என்னன்னா ஜஸ்ட்டு நம்மளோட மூவிஸை வந்து பேஜில் டிஜிட்டலைஸ் வேலை ஸ்டோர் பண்ணி எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். வாட்ச் லிஸ்ட் இந்த வெப்சைட் ஜஸ்ட் லைக் ஸ்பெஷலைஸ்டு நோட்ஸ் டேக்கிங் ஃபார் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு மூவிஸ் லைப்ரரி. இதோட ஹோம் பேஜில் ஜஸ்ட்டு லாகின் யூஸர் பெஸ்ட் யூஸராகவோ இல்லைன்னா விசிட்டர் யூஸராகவோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ண கொஞ்சம் நாளே இருக்குது. அப்புறம் இதுதான் என்னோடய லாகின் பேஜ். அண்ட் தென் இது ஹோம் பேஜ். இதில் மூவிஸ்க்காக ஷோ பண்ணோம். ஃபில்டர் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வை டாப் ரோட்டட். அப்புறமா கலெக்ஷன் மூவிஸோட கார்டு டீட்டெயில், இதில் டைட்டிலு, ரேட்டிங் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, மார்க் லிஸ்ட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆட் டு கலெக்ஷன். இந்த ஆட் பண்ணுன்றதை இந்த கலெக்ஷன் கொடுக்கும்போது புதுசாக ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி அதை ஒரு ஃபோல்டரை போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா எக்ஸிட்டட் கலெக்ஷன்ஸில் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். இதை நார்மலாக கலெக்ஷன் பேஜ் உள்ளார போன்னு ஷோ பண்ணுறது. புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம், எக்ஸிட்டட் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கலெக்ஷனுக்குள்ளார நீங்கள் போகும்போது அதுக்குள்ளார இருக்க மூவிஸை ஷோ பண்ணோம். அப்புறம் அந்த கலெக்ஷனை உங்களால் ஷேர் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து ப்ரொஃபைல் பேஜ் என்பது. இதோட பேசிக் யூஐ மட்டும் இப்போதைக்கு ஹோம் பேஜ் மட்டும் டெவலப் பண்ணுவோம். இதையே ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அவைலபிள். அவ்வளோதான். எப்படி காமிக்கும் ஓடிடி? ஐ மீன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எங்கேருந்து காமிக்கும்? இந்தியன் அவைலபிள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் காமிங்க சொல்லுமா? லேண்ட். அதான் இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வாங்குறீங்க? டிஎம்டிபிலேயே இருக்குதா டிஎம்டிபின்னு சொல்லிட்டு? ஓகே, குட். சரிங்க. The thing is, your site looks okay, all right. So yeah, the design looks simple, good. உங்கள் மூவி சீமுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ கெஸ்ட்டு லாகின் ரிஜிஸ்டர். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் ரிஜிஸ்டர் வேண்டாம்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் ஹேவ் அ லாகின். ஓகே, கெஸ்ட் அண்ட் லாகின் வச்சுக்கோங்க. அண்ட் ரிஜிஸ்டர் எதுக்குன்னா லாகின் பண்ணும்போது அவங்க ஐடினா அப்போ ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அப்போ கீழே ரிஜிஸ்டர் வச்சுக்கலாம். யூ டோன்ட் நீட் ஹேவ் அ டெடிகேட்டட் ரிஜிஸ்டர் பட்டன் ஹியர். ஓகே, தட்ஸ் மை சஜஷன். அண்ட் கெஸ்ட்டுக்கும் லாகினுக்கும் ஒரு வேறு வரைக்கும் வைங்க. ஓகே, கெஸ்ட் ஷுட் பி லைக் அனானமஸாக வைங்க. லாகின் வந்து வைக்கும்போது ஒரு தனியாக வைங்க. ஸோ இப்போ கெஸ்ட் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்? கெஸ்ட் கிளிக் பண்ணால் இது வந்து கெஸ்ட்டுக்கான இது மட்டும்தான். உங்களோட நேம், இமெயில் ஐடி, வந்து ப்ரொஃபைலு நீங்கள் மாற்றிங்கன்னா அந்த ப்ரொஃபைலுக்கு தாங்க. ஓகே, அது ஏன் நம்ம கெஸ்ட்டு எதுன்னு வைக்கணும்? ஏன் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கெஸ்ட் லாகின் வைக்கிறது? லாகின் பண்ணால் நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். அது ப்ரொஃபைலுக்கு ஓகே, பட் நம்ம அப்ளிகேஷனுக்கு இது மாதிரி கெஸ்ட்டு லாகின்லாம் தேவையில்லை. லாகின் பண்ணால் ஜஸ்ட் இந்த மூவி கார்டு பார்த்துக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் கலெக்ஷன்ஸ் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. அதான் கலெக்ஷன் தேர்ட் பண்ணலாம். அதே சமயம் லாகின் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல வரேன். எது நம்ம கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை காமிக்கிறோன்னு கேட்குறேன். நீ ஃபஸ்ட்டு இப்போது
அமேசான்லேயும் ஹாட் ஸ்டார்லேயும் நீங்கள் லாகின் பண்ணும்போது அது எந்த ப்ரொஃபைல்குள்ளே போகணும்னு கேட்குது. பிகாஸ் யூ ஹேவ் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் இந்த ஒரு சிஸ்டம். பட் நம்ம அப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்ன 2 சேனரி தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட லாக்இன் யூசர்ஸ் வந்து செலக்ஷன் மேக் பண்ணிக்கிறதான ஒர்க் ஃப்ளோ. ஸோ 2 தான் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் அந்த ஸ்டார்டிங் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கெஸ்ட் யூஸர் வந்தாங்கன்னா டேரெக்டாக அந்த இது போகட்டும். ஓகே, இது வேண்டாம். நெக்ஸ்ட்டு போங்க. லாகின். நெக்ஸ்ட்டு கெஸ்ட் யூஸர் பார்க்குறது. ஸோ கெஸ்ட் யூஸரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபில்டர்ஸ் கூட வேணாம். ஃபில்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்னென்னா ஐசான் வைக்கிறீங்களே, மேக் இட் லைக் அது உங்கள் டேஸ்ட், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு ஷோ தி மூவிஸ் பேஸ்ட் ஆன் கேட்டகரைசேஷன். ஓகே, ஸோ த்ரில்லர்ஸ், ரொமான்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி, கிட்ஸு, அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 or 10 மூவிஸ் வந்து ஸ்கால் ஆகிட்டே இருக்க மாதிரி பாருங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஐ வாண்ட் டு ஆட் தட் திங் டு மை கலெக்ஷன் லிஸ்ட், அந்த சமயத்தில் நம்ம வந்து லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் இட்ஸ் ஓகே தான். தட் இஸ் ஓகே. நான் சொல்லுவது புரியுதா? ஓகே, கேட்டகரிஸ். சரி, ஓகே, நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு ஜஸ்ட் ஒர்க் ஆன் லாகின் பண்ணணும். கரெக்ட். சரி, இது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். தட்ஸ் எனஃப் ஃபார் நவ். அண்ட் சென்ட் பண்ணும்போது கரெக்டாக சென்ட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, கலெக்ஷன் நீங்கள் சென்ட் பண்ணும்போது அந்த ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து மற்றவங்க அதை பார்க்குற மாதிரி இருக்கணும். யூ ஷுட் ஏபிள் டு ரீட் தட் என்டையர் கலெக்ஷன்ஸ். அதுவும் பாருங்கள். ஓகேங்க, குட். ஸோ தேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? So then project. So then project. So appear scenes. Basically என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து சஜஸ்ட் பண்ணி ஸோ அதை சேட் பண்ணுறோம். அதாவது சீடு விட்டு சேரும். ஸோ இதுதான் இது வந்து ஃபியூச்சர் செக்ஷன். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு கேட்கப்புறம் நேரம் இதுக்கப்புறம் இது வந்து ஒரு கார்டு ஒரு இதை விட்டார். இது வந்து ஒரு கிளைண்ட் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைலோட இது எடிட் பண்ணுற செக்ஷன். இது அவங்க லிஸ்ட், இது அவங்களோட செட்டிங்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம். இது வந்து அட்மின் பேஜ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் இது ஸ்டாக்கு அதுக்கப்புறம் இது வந்து புதுசாக ஒரு கீழே வந்து வீடியோ சேல்ஸ் மொத்தமாக எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, எவ்வளோ. இது வந்து பிளாட்ஃபார்மில் சைட்டோட நேம் சேஞ்ச் பண்ணலாம், நிறைய கான்டாக்ட் பேஜ் அந்த மாதிரி எடிட். இது வந்து கான்டெக்ட் பேஜுக்கான ஒரு மாதிரி. இதுதான் ஆக்சுவலாக வந்து இந்த சீட் டெபிகேஷன். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டோட டாப் இருக்கும், இந்த டாப் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ஸ் வந்து பட்டன். So what are not the tests? Test of the top. The filters are that on the button. The filters are next one is on the building section. So edit under the address was fine. Right? So the work section. This one the client or the page. So this on the sign page. So I understand money knowing there then indicate address on the paper. ஓகே, இப்போது டக்குன்னு ஃபாஸ்ட்டு சொல்லி முடிச்சிட்டிங்க. ஓகே, ஜஸ்ட் ஐ மேக் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ கேட்குதா? ஓகே ஓகே. ஸோ ஓகே, தி சர்டன் டிசைன்ஸ் ஆர் குட். அது நீங்கள் பண்ணீங்களா இல்லை வந்து நெட்லேருந்து எடுத்து போட்டிங்களா? இந்த ஹோம் பேஜ் இது இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த ஹோம் பேஜ் பின்னாடி இமேஜ் போட்டு நீங்கள் நெட்டில் இன்ஸ்பயர் பண்ணி போட்டிங்களா, ஜஸ்ட் இமேஜ் காப்பி பண்ணி போட்டிங்களான்னு கேட்குறேன். இமேஜை டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி பேசு. இல்லை பாஸ், லே அவுட் நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லை வந்து இந்த என்டையர் திங்கே மாடிஃபை பண்ணி ஜஸ்ட் பேரை மட்டும் மாற்றினீங்களான்னு கேட்குறேன்.
இல்லை நீங்கள் தான் பண்ணீங்களா? ஓகே குட். ஏன்னா சில யூஐஸ் நல்லா இருக்கும், சில யூஐஸ் வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் லேஅவுட் மாதிரி இருந்துச்சு, அதுதான் கேட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட். 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 இந்த மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்ஸ்லாம் வேணாங்க. இட் வில் மேக் யுவர் அப்ளிகேஷன் டூ காம்ப்ளெக்ஸ் ஃபார் நோ. ஓகே, just work on the core feature. Whatever you can do in this much days, அது மாதிரி நீ ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இன்வென்ட்ரி போங்க. இன்வென்ட்ரி இதான் இன்வென்ட்ரியா? ஓகே, அதான் இது கொஞ்சம் அலைன்மெண்ட் சரியாக இல்லாதனால ஐ couldn't able to see properly. ஓகே, பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட். 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 ஓகே, இப்போ யூசர் வந்து சீட்ஸ் வந்து பார்க்குறது அந்த ஸ்க்ரீன் எங்கே இருக்குது? யூசர்ஸ் வந்து ஸ்க்ரீன், இப்போ நான் வந்து ஒரு யூசரு, நான் உள்ளே வந்து இந்த சீட்ஸ் கிட்ட பார்க்குறேன்னா ஐ வாண்ட் டு browse the seeds based on categorization. For example, I want to browse flowers. அந்த இங்கே தான் அந்த ஃபில்ட்ரேஷன் வரும். இங்கே வந்து கெஸ்ட் பண்ணிக்கலாமா? இங்கே ப்ராக்டிஸ் மாதிரி வச்சு இந்த ப்ராக்டிஸ் அந்த அறையில் மேட்ச் பண்ணி இங்கே. ஓகே, பட் ஐ டோன்ட் வாண்ட் சர்ச் ஃபார் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பிளான்ட் ஃப்ளவர் வந்து பிளான்ட்ஸே வரும். இல்லை சீட்ஸ் போடுறது. ஓகே ரைட். ஸோ இன்னொன்று, இந்த டைட்டில் மட்டும் அந்த கேரட் பிளான்ட்டு ஓக்ரா பிளான்ட் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ட்ரை டு ஹேவ் சர்டன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் சம் அதர் மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஓக்ரா பிளான்ட் வந்து இந்த ஓக்ரானா ஐ திங்க் வெண்டைக்காய் நினைக்கிறேன்ல. ஓகே, வெண்டைக்கானா லைக் ஈஸிலி ஈல்டபிள், அதான் ஈல்டபிள்னால் வளர்க்க முடியும், ஈஸியாக வளர்க்க முடியும், அது பெரிய தன்மை இல்லை, அது மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிங்கன்னா அதாவது யூ கேன் ஆல்சோ ஹேவ் சம்திங் கால் க்ரோயிங் ப்ராபபிலிட்டி. ஓகே, அது வந்து நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் அ ஸ்கோர் பேஸ்ட் ஆன் தி திங்ஸ். இது வந்து ஜென்ரலாக காமனாக நிறைய பேர் வந்து வாழ்ந்துடும். சில பேருக்கு சில இப்போ ரோஸ் செடிலாம் செடியில் மண்ணுக்கு வந்து வளராது சில இதுதான். ஓகே, ஸோ அதை நீங்கள் ப்ராபபிலிட்டி கம்மி பண்ணிவிட்டு எதாவது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கலாம். ஸோ யூ கேன் மேட்ச் யூர் ஃபில்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி, க்ரோயிங் ப்ராபபிலிட்டி. நான் சொல்கிறது க்ரோயிங் ப்ராபபிலிட்டி. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம ஈஸியாக க்ரோ ஆகிற மாதிரி. கரெக்ட். ஆமாம், அதை நீங்கள் ஒன்றும் டேட்டாஸை நீங்கள் போட்டுட்டு ஏஐ கொடுத்தீங்கன்னா ஏஐ வில் கிவ் யூ தி எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி டெஸ்ட். அதை நீங்கள் ஜேசனில் காப்பி பண்ணிட்டு யூ கேன் ஒர்க் ஆன் யுவர் யூஐ. அண்ட் இது நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் பண்ணால் என்ன வரும்? ஆட் டு கார்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு. எடிட் பண்ணி ஓகே, பேமெண்ட் பண்ணிவிட்டா அவ்வளோதான். அந்த ஆர்டர் பேஸ் ஆர்டர் எப்போ வரும் எனக்கு? அதை அந்த ட்ராக்கிங் பார்வை எப்போ வரும்? அண்ட் அந்த விஷயங்கள் இதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஆட் பண்ணுமா? வர்மி கம்போஸ்டோ இல்லை ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா? ப்ளாக் நீங்கள் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து நான் ப்ராடக்ட்ஸாகவே சொல்கிறேன். ப்ராடக்ட்ஸாகவே எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஆல்சோ சஜஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பை அன் ஆக்ரா பிளான்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளே வந்து யூ கேன் ஆல்சோ பை தி வர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் வந்து காக்பிட், அது மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணினா you have to just give a validations like, okay, when you mix this with a vermicompost and a little bit of cockpit, you can see a good growth in your seed. அது மாதிரி நீங்கள் ஷோ பண்ணலாம்ல, அது மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்க, சூப்பர். ஸோ நீங்கள் யூஏக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பண்ணும்போது தான் யூ வில் சி how it works. நெக்ஸ்ட் டேஸில் பண்ணுங்களா? ஓகே, சிவந்தி ரெடியா? எஸ் சார்.
Hope screens. Yes, it's visible. Okay. என்னோட ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னா அந்த மியூட்ல Okay. என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு டூர் கனெக்ட். பேசிக்காக இது என்ன ப்ராஜெக்ட்ஸ்னா சர்வீஸ் பேஸ்ட் இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட தீம்ஸ் வந்துட்டு லைக் நியூ ட்ராவலர்ஸ் வந்துட்டு மேக் மை ட்ரிப். அதுக்கப்புறம் வந்துட்டு சம் போட்டோஸ் எல்லாம் இருக்கும். லைக் எதுக்குன்னா பேக்கேஜஸ், டூர் பேக்கேஜஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு டூர் போகும்போது அவங்களோட பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி லைக் அந்த பேக்கேஜஸ்க்கு அவங்க வந்துட்டு எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் கைட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ என்னோட ரிசர்ச்ல வந்துட்டு இதுல ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு சம் ஆட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல 4 யூசர்ஸ் இருக்காங்க. கெஸ்ட் யூசர்ஸ், லாகின் யூசர், வெண்டர்ஸ் அண்ட் அட்மின்ஸ் இருக்காங்க. கெஸ்ட் யூசர்ஸ்க்கு வந்துட்டு லைக் ரெக்கார்டு சம் கன்சர்ன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். லைக் என்னன்னா அவங்க டெஸ்டினேஷன், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த டேட்ல போறாங்க, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சன்ஸ் அதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது அவங்களோட பேசிக் பேக்கேஜஸ் மட்டும் இங்கே ஷோ ஆகும் கெஸ்ட் யூஸருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு ஐ மீன் பாட்டம் லெவலில் வந்துட்டு தென் அவங்களோட ஃபுட்டர் செக்ஷன், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்டிமான்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் யாராவது வந்துட்டு ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கொரிஸ்லாம் அதில் ஆட் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது ப்ரோ வந்துட்டு கெஸ்ட் யூசர்ஸ் பண்ணாது. தென் லாகின் யூசர்ஸ்க்கு வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு அந்த பேக்கேஜஸ் அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா அவங்க லாகின் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இந்த ப்ரோ வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இது வந்து ஆக்சுவலி லாகின் பண்ணிட்டு ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்க ஒரு யூசரோட ப்ரொஃபைல். லைக் அவங்களுக்கு வந்துட்டு அப்கமிங் ட்ரிப்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களோட டேஷ்போர்டில் ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்க டோட்டல் புக்கிங்ஸ் எவ்வளோ ட்ரிப்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் கேன்சல் ட்ரிப்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பேஸ் லாகின் யூசர்ஸ் வந்துட்டு அதனால் ஃபீச்சராக அவங்களோட ஃபில்டர்ஸ் லெவல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். லைக் ரேட்டிங்ஸ் இப்போ சம் பர்சன்ஸ் வந்துட்டு 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லைனா 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் பேஸ்ட் ஆன் தட் பேக்கேஜஸ். லைக் அவங்க கிட்ட இருக்க மணி பேஸ் பண்ணி அது மாதிரி ரிலேட்டட் ஃபில்டர்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு லாகின் யூசர்ஸ்க்கு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஒன்ஸ் வந்துட்டு அவங்க பேக்கேஜஸோட டீட்டெயில்ஸ்லாம் வியூ பண்ணணும்னா அந்த வியூ பேக்கேஜஸ் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பேக்கேஜில் இருக்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அந்த ஹோட்டல்ஸ் பற்றி ஃபோட்டோஸ், தென் அதுக்கப்புறம் எங்கெங்கே பிளேசஸ்லாம் போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் ஃபோட்டோஸ் ஆட் ஆயிரும். தென் ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் அதோட ஓவர்வியூ, ஒரு பேசிக் ஓவர்வியூ. தென் அதுக்கப்புறம் ஜோர்னி டைம் லைக் ஃபர்ஸ்ட் டேல என்ன பண்ண போகிறாங்க. இப்போ 4 days அவங்க வந்துட்டு பேக்கேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. 4 days போகிறாங்கன்னா அந்த இந்த ஃபர்ஸ்ட் டேவில் இருந்து என்னென்னலாம் அவங்க வந்துட்டு செக்இன் பண்ணுறது, ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் சைட் சீன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வைஸ் திங்க் வந்துட்டு நம்ம டைம் லைன் மாதிரி கொடுத்துருவோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேக்கேஜஸ்ல வந்துட்டு என்னென்னலாம் இன்க்ளூட் இருக்கோ, என்ன இன்க்ளூட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கைடு, அந்த ஒரு பேக்கேஜஸ் போடுறதுனா ஒரு கைட். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா வெதர் ரிப்போர்ட்ஸ். லைக் பை யூசிங் ஏபிஐ வந்துட்டு 15 days மட்டும்தான் நம்மளால ஏபிஐஸ் வெதர்ஸ் ரிப்போர்ட் பண்ண முடியும். இந்திஸ்ல வந்துட்டு சீசன்ஸ் பேஸ்டு வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெதர் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நமக்கு அந்த டிராவலர் வந்துட்டு என்னென்னலாம் செக்லிஸ்ட் எடுத்துட்டு போகும், லைக் என்னென்ன எங்களுக்கு எசென்ஷியல்ஸ்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்டா ப்ரைஸ் சம்மரி, இன்கேஸ் அவங்க புக் பண்றாங்க இல்லை கேன்சல் பண்றாங்களோ, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டோட்டல் பேக்கேஜஸோட ட்ரிப் பிடிஎஃப், லைக் ஃபர்ஸ்ட் டேலேருந்து செகண்ட் லாஸ்ட் டே வரைக்கும் என்னெல்லாம் பண்றாங்க, தென் அதுக்கப்புறம் என்ன இன்க்ளூட், இதெல்லாம் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்துட்டு அவங்களுக்கு யூசருக்காக நம்ம அது ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டர் ஸ்டேஷன்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். லைக் டோட்டல் பேக்கேஜ், நீங்க வெண்டர்ஸ் யாருன்னா பேக்கேஜஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க. லைக் அவங்களுக்கும் ஒரு டூர் ஏஜென்சிஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு பேக்கேஜ் அவங்களோட பர் வெண்டாரோட எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ புக்கிங் போயிருக்கு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, அது மாதிரி பண்றதுக்கு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது பேக்கேஜ் ஆட் செக்ஷனு. இப்போ வந்துட்டு இதுல டைட்டில், தென் அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன் ஓவர்வியூ வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கேஜஸ் ப்ரைஸ்,
பேஸ்ட் ஆன் சீசன்ஸ். லைக் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பிளேசஸ்ல வந்துட்டு இப்போ லைக் தாய்லாந்து இருக்குன்னா சாங்ரான் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஏப்ரல் மந்த் வரும். ஸோ இப்போ வந்துட்டு அதோட ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி இங்கே வந்துட்டு ப்ரைஸஸ் வந்துட்டு ஷோ என்டர் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து டியூரேஷன் எவ்வளோ நைட்ஸ் எவ்வளோ டேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஆட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே லைக் ஃபைனல் டே வரைக்கும் என்னென்னலாம் லிஸ்ட்ல வியூ ட்ரிப் டெட்லைன் வியூ லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து வெண்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் அந்த ஹோட்டல்ஸ் அதோட இமேஜஸ், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த சைட்ஸ்லாம் இங்கே வியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிடுவாங்க வெண்டர்ஸ். ஒன்ஸ் இதை போஸ்ட் பண்ணிட்டோம்னா அட்மின்க்கு வந்துட்டு ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு வெண்டாஸோட புக்கிங் பேஸ். லைக் இப்போ நான் வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகி புக் பண்ணுறோன்னா இதை வந்துட்டு வெண்டாருக்கு வந்துட்டு இந்த பர்சன்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்துட்டு பே ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் லைக் பேசிக் டீட்டெயில்ஸ் அபவுட் த லைக் வெண்டாஸோட பேசிக் டீட்டெயில்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது அட்மின் பேஜஸ். லைக் அட்மின்ஸில் என்னென்ன இருப்பாங்கன்னா யூசர்ஸ் டோட்டல் கண்ட்ரோல் வந்துட்டு அட்மின்ஸ் பண்ணுவாங்க. லைக் யூசர்ஸ், வெண்டார்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்துட்டு இது அவங்களோட ரெவன்யூ மாடல்ஸ் மாதிரி அனலிட்டிக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்துட்டு கண்ட்ரோல் பேனல். லைக் எப்படின்னா யூசர்ஸ் அண்ட் வெண்டர்ஸ் வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகிறாங்கன்னா ஒன்ஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா இவங்களை வந்துட்டு லைக் அப்ரூவ் பண்ணலாமா இல்லை பிளாக் பண்ணலாமா. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கேஸ் வெண்டர்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் ட்ரெஸ்வர்த்தியா இல்லைன்னா அவங்க வந்துட்டு பிளாக் பண்ணலாம். இன்கேஸ் இல்லைன்னா ரெவன்யூ வந்துட்டு அவங்க ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கு இந்த அட்மீன்ஸ் இந்த லைக் இந்த போர்ட்டல் மீன்ஸ் அவங்க வந்துட்டு ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டார்ஸ் ஆட் பண்ணுற அந்த ஒரு பேக்கேஜஸோட லிஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். ஃபார் அட்மின்ஸ் வந்துட்டு அப்ரூவலுக்காக இங்கே வந்துவாங்க. ஸோ இன்கேஸ் அட்மின் வந்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இது வந்துட்டு யூசர்ஸ் அந்த லாபின் யூசர் போர்ட்டலில் வந்துட்டு அந்த அக்செப்டட் பேக்கேஜஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். தென் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அட்மின் அவங்க இதோட ஃபினிஷ் ஆகுது. சரிங்க, தண்ணி குடிச்சிட்டு வரீங்களா? ரொம்ப நிறைய பேசிட்டிங் போல இருக்கு. லைக் 3 minutes டைம் சொன்னேன், பட் 5 minutes மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் நீங்கள் பேசுறது மட்டும். அதுக்குள்ளே என்ன இஷ்யூனே சிஸ்டமில் பார்த்துட்டேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணுமா இன்னும்? ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்ல சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இது மேபி உங்களோட ஃபிக்மாவில் பண்ணீங்களா அதை? ஓகே, குட். சும்மா பண்ணதால நீங்கள் அப்பப்போ சென்சஸ் ஸ்மார்ட் சேஞ்சஸ் இருக்குது, அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் மேக் இட் வாட் ஸோ நீங்கள் அவுட்லைனாக ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. எனக்கு என்னென்னா நான் இப்போ என் யூஸராக நான் வந்து இருக்கேன். ஓகே, நான் யூஸராக போகும்போது ஐ வில் ஜஸ்ட் கோ டு வெப்சைட், ப்ரௌஸ், ஃபேமிலி ட்ரிப்பு, குரூப் ட்ரிப்பு, சோலோ ட்ரிப்பு, அட்வென்ச்சரு. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கோ வித் சோலோ ட்ரிப். கிளிக் பண்ணுங்க, என்ன ஆகும்? சோலோ ட்ரிப்பிங்ஸ் அந்த ஃபுல்லான பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது, அது வந்துட்டு ஷோ ஆகும். காமிங்க ஏதாச்சும் பேக்கேஜஸ் ஏதாவது. ஆக்சுவலி அப்படியே ஆட் பண்ண சரி சரி, ஃபார் எக்ஸாம்பிள் மால்டைவ்ஸ் அந்த காமிக்குமா? புரியல. இப்போ சோலோ ட்ரிப்னா இப்போ அந்த பேக்கேஜஸ்லாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மால்டைவ்ஸ், தாஜ்மஹால் அதெல்லாம் காமிக்குமான்னு கேட்குறேன். கம்மதின் இல்லைங்க, சோலோ ட்ரிப் நான் கிளிக் பண்ணால் வாட் கைண்ட் ஆஃப் பேக்கேஜஸ் இட் வில் ஷோன் அப்படின்னு கேட்குறேன். சோலோ ட்ரிப்னா சம் பர்சன்ஸ் வந்துட்டு சி அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மவுண்டன்ஸ், ட்ரெக்கிங்ஸ் அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க சோலோ ட்ரிப்ஸ். இன் குரூப் ட்ரிப்ஸ்னா லைக் ஏதாவது ஃபெஸ்டிவல் அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த அது மாதிரி ஓகேங்க. ஓகே, ரைட். சரி, இப்போது அந்த டீட்டெயில் பேஜ் போங்க. இது ஒரு பேக்கேஜஸ்க்குனால ஒரு டீட்டெயில். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி டைமிங் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம், நான் வந்து டைமிங் ஏற்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ மேலே டைம் சூஸ் பண்ணுவோமா? மேலே
டைமிங் மீன்ஸ் எது சொல்கிறீங்க? இப்போ டேஸ் சொல்கிறேன். இப்போ எனக்கு டே 1 டே 2 இருக்கு இல்லையா? அண்ட் வாட் டே திஸ் பேக்கேஜ் வில் கண்டினியூ அது மாதிரி கேட்குறேன். ஓகே டேட் இங்கே ஆட் ஆன் பண்ண சொல்கிறீங்க. லாஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல அதே தான். இப்போ எவ்வளோ நாளுக்கான டேஸு அப்புறம் டேஸில் இப்போ நம்ம சூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பேக்கேஜ் திஸ் ட்ரிப் வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் April 1 அப்படின்னா April 1 டே 1 April 1 அப்புறமா வந்து April 2 வந்து டே 2 அது மாதிரி நீங்கள் வந்து ஷோ பண்ணால் டைனமிக்காக இருக்கும் அந்த ஃபீல்ட். நான் எப்படி சொல்கிறேன். ஓகே இதெல்லாம் வந்து அழகாக ஷோ பண்ணுங்கள். ரெகுலர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதெல்லாம் கொஞ்சம் அழகாக ஃபான்ட்ஸ்லாம் வச்சு ஐகான்ஸ்லாம் வச்சு பெட்டராக ஷோ பண்ணுங்கள். இது வந்து கைட் ஓகே செக்லிஸ்ட் ஓகே ஓகே குட். நெக்ஸ்ட்டு புக் பண்ணாங்க அப்படின்னா புக் பண்ணாங்கன்னா வெண்டர்ஸ்க்கு வந்துட்டு எங்கள் டிடிஷன் இது மாதிரி ஷோ ஆகும். ஓகே அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க அப்ரூவ் பண்ணலாமா? வியூ பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு டூர் பேக்கேஜஸ் வந்துட்டு வெண்டர்ஸ் ஆட் பண்ணுற ஒரு டீட்டெயில்ஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைலு லைக் வெண்டர்ஸ் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது அட்மினோட ஓகே 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 நீங்கள் என்னென்னா ஒரு யூஐ எலமெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் யூ வில் ஃபீல் டிஃபிகல்ட்டி. ஓகே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு பேக்கேஜ் ஆட் பண்ணும்போது டே 1 டே 2 வந்து ஒரு காம்பனெண்ட் ஆட் பண்ணுங்க லைக் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் இன்புட் ஒரே இன்புட் தான் வாங்குறீங்க டே 1 டே 2 சொல்லிட்டு. ஓகே ட்ரை டு கெட் திஸ் திங் லைக் டே 1 ஆட் பண்ணுறது டே 1க்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது மாதிரி ஆட் பண்ணுது. தட் இஸ் ப்ராப்பர் வே. ஓகே சரிங்க டன் சூப்பர் குட். இதை சேஞ்ச் பண்ண இங்கே பாருங்கள் சுகந்தி. ஓகே கைஸ் ஸோ இப்போ எல்லாம் வாங்க பார்ப்போம். ஸோ ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே த திங் இஸ் என்னென்னா ஸோ ஃபார் நீங்கள் பண்ண ஃபீச்சர்ஸை வந்து ப்ரீஸ் பண்ணியாச்சு. அண்ட் யூஐ ஸ்கெச்சஸ்மே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன சஜஷன்ஸ்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி யூ ஜஸ்ட் நீட் டு வேலிடேட் ஃபியூ டிசிஷன் அகெயின். ஓகே ஸோ ஓகே இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் கூட யூ ஹேவ் டு மேக் அஸ் பிடிஎஃப் அண்ட் அட்டாச் இட் இன் யுவர் GitHub ரெபாசிட்டரி. ஓகே ஸோ இந்த என்டையர் ஒர்க்ஃப்ளோ வந்து நீங்கள் ஃபிக்மா பண்ணாலும் சரி நீங்கள் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ரீட்மி ஃபைலில் அதாவது உங்கள் ரெபாசிட்டரி ரீட்மி ஃபைலில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தால் நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து we have started working on the UI elements இல்லையா? எனக்கு I'm not going to give you you know what டெய்லி ரிவ்யூ இருக்கு இல்லையா? ரிவ்யூ வந்து நம்ம மீன் வைக்க வேண்டாம். ஓகே ஸோ நாலேஜ் செக்ஷன் will happen for sure. ஓகே பட் வாட் ஐ வாண்ட் இஸ் நான் இது ப்ரப்போஸ் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா? நம்மளுக்கு டைம் சரியாக இல்லாதனால நாளைக்கு வந்து 31 இருக்குது அந்த மந்தில். இருக்கா? ஓகே சரி குட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 day once அதாவது 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணலாம்னா வில் ஜஸ்ட் ஜாயின் த மீட்டிங். ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது விஷயங்கள் டவுட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேளுங்க. இதோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3rd working day. இன்றைக்கி வந்து மண்டேவா? மண்டே நினைக்கிறேன். எஸ் மண்டே. ஸோ 3rd அதாவது வெனஸ்டே என்ன நாளில் வருது? சாரி அப்போ நான் பிஸி. 2nd நான் பிஸி. 3rd பிஸி. ஓகே April 4 என்ன நாள் வருது? April 4 சாட்டர்டே. ஓ சூப்பர். சரி நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் வந்து எவ்ரிடே உங்களுக்கு வந்து ரிவ்யூ மீட்டிங் வேணுமா? ஓகே சரி ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதோட I'll just see you on Saturday which is 4th. ஓகே ஸோ முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாளில் வந்து நான் வந்து உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப்னா யூ ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். ஒரு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை எனக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்ணணுன்னா நான் அதை நான் சென்ட் பண்ணுறேன். அந்த சண்டே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே டெய்லி ஃபாலோஅப்ஸ் வேண்டாம். ஏன்னா ஐ திங்க் இட் வில் மேக் யுவர் திங்ஸ் ஸ்லோ டவுன்.
ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ப்ராஜெக்ட் தனியாக வச்சுருக்கீங்க, ஒரே ப்ராஜெக்ட் நம்ம வந்து வைக்கல. அதனால் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 நாள் வந்து ஜாலி சொல்லி ட்ரிப் போகுது அதெல்லாம் நிப்பாட்டிட்டு யூ நீட் டு ஒர்க் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, இந்த 4th அப்போ யூஐ கம்ப்ளீட் பண்ணணும்னா கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், அது வழி கிடையாது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணீங்கன்னா யூ ஷுட் நாட் போஸ்ட்போன் ஆர் யூ ஷுட் லைக் நாட் புட் எனி எக்ஸ்கியூசஸ். லைக் நான் பண்ண முடியல அது இதுன்னு சொல்லக்கூடாது. Saturday 4th I want your UI to be ready. ஓகே, இதை நான் எப்போ நான் ரிவ்யூ பார்ப்பேன்னா ஃப்ரைடே பார்ப்பேன். ஃப்ரைடே நான் 3rd ஃப்ரைடே 3rd எஸ் 3rd வந்து நான் பார்த்துக்கலாம் வாய்ப்பு. 3rd இல்லை வந்து ஆன் 2nd 3rd அந்த டைமில் வந்து நான் எப்போ வேணால் பார்க்குற மாதிரி கூட வைக்கலாம். ஓகே, அப்போ நான் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வந்து, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் யூ ஆல் டு கெட் லெஃப்ட் பிஹைண்ட். அதனால் 2nd 3rd எனக்கு எப்போ டைம் கிடைக்குது நான் உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். யூ மேக் யூர் செல்ஃப் அவைலபிள், கனெக்ட் பண்ணி அந்த சமயத்தில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். லைக் ஹவ் யூர் ப்ரோக்ரஸிங், வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு 4th நீங்கள் இதை முடிச்சாதாங்க நம்ம பேக்கெண்ட் பண்ண முடியும். 4th என்டையர் UI in next years using Tailwind CSS you have to complete it. புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் மை மேஜர் கன்சர்ன். அதில் முடிச்ச உடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் ஐம் கோயிங் டு ஃபார் 1 to 3 days நம்ம வந்து ஒர்க் ஆன் பேக்கெண்ட் ஸ்டஃப். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம லேர்ன் பண்ணதுனால உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பிக் பண்ணிப்பீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் பேக்கெண்டில் எக்ஸ்பிரஸில் MongoDBயில் அப்புறம் வேறு டேட்டாபேஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம அவங்க கூட நம்ம வந்து டைட் பண்ணி பார்க்கலாம். அது நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த பேசிக் அப்புறமா உங்கள் யூஐக்கான பேக்கெண்ட் நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இந்த 4 days இருக்கு இல்லையா, அந்த 4 days நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஐ வந்து ஸ்டாட்டிக்காக வைக்காமல் ட்ரை டு ஹேவ் இட் இன், நீங்கள் ரியாக்டாக பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் டேஸில் இல்லையா. ஸோ ரியாக்டில் டேட்டா ஃபைலாக வச்சுட்டு JSON ஃபைலாக வச்சுட்டு அங்கே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சரில் அந்த JSON ஃபைல் தான் நம்ம going to யூஸ் இட் ஃப்ரம் டேட்டா பேசஸ். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிரும். சொல்லுவது புரியுதா? ஓகே, சப்போஸ் யாருக்கா புரியலைன்னா டோன்ட் பி ஷை எனஃப், ஜஸ்ட் ஆஸ்க் யூர் டீம்மேட்ஸ். ஓகே, நம்ம அது கூட பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து 2 day once கூட நம்ம வந்து இஃப் யூ வாண்ட் ஹெல்ப்னா என்கிட்ட சொல்ல, நான் முன்னே சென்ட் பண்ணி கூட நான் கூட வரேன், நம்ம அதை டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா இது லேட் ஆகும், டிப்ளாய்மெண்ட் லேட் ஆகும், உங்கள் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் முடிக்க முடியாது. அட் லாஸ்ட் வி ஆர் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, April 30 வரைக்கும் உங்களோட ஃபார்மிங் முடிக்கணும். முடிச்சாதான் உங்களுக்கான மற்ற விஷயங்கள் ப்ரொசீட் ஆகும். ஓகே, இஃப் யூ ஃபெயில் டு அக்கம்ப்ளீட் எனி திங் அப்படின்னா இட் வில் கெட் போஸ்ட்போன். அவ்வளோதான், போஸ்ட்போனால் என்ன பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் திருப்பி வந்து கொஞ்சம் டைம் நீங்கள் இன்டர்னல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் நாட் நீடட், ரைட்? அதனால் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே guys, any doubts to ask? We shall end this stream. Any doubts to ask? கொஞ்சம் மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க, அப்போ தான் கேட்கும். கேட்குதுங்களா? கேட்குது. இப்போ என்னோட யூஏ மட்டும் க்ளோ பண்ணிடுறேன், அது ஓகேவான்னு பாரு. கோடில் ஹெல்ப் பண்ணுறது. No, not needed. இப்போ வேண்டாம், I will be biased. அதனால் நீங்கள் 4 days இருக்கு இல்லையா, அந்த 4 days வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்குள்ளே ஒர்க் பண்ண பாருங்கள். நான் சொன்ன ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஃபிக்மா தந்தை அந்த ஒரு செஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. கேட்கலங்க திருப்பியும் ஒரு டைம் மட்டும் பார்த்துருங்க. சரி காமிங்க. தெரியுதுங்களா? எஸ். சாட் பாக்ஸு அதுக்கப்புறம் இது வரையும் நான் பண்ணியிருக்கேன். இல்லை சேஞ்சஸ் குட். மை கொஸ்டின் இஸ் லைக், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா, எப்படி பண்ணீங்க? ஸ்க்ராட்சில் இருந்து தான் பண்ணுவேன். சூப்பர் சார், ரைட்லேயே பண்ணி. ஓகே, குட். ஏஎல்ப் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா இட்ஸ் பிக் ஒர்க். யூஐ வந்து ரியலி இட்ஸ் இது ப்ரோ மாதிரி லேட்டஸ்ட் வருது. ஓகே, குட். நான் சொல்ல சேஞ்சஸ் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை, இந்த ஃபீச்சர்ஸ் திருப்பி நான் மாடிஃபை பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது இந்த யூஐ டிசைன் மட்டும் அது மட்டும். எனக்கு இந்த ரைட் சைடு மெயின் கிளைண்ட் ஓகேங்க, எனக்கு லெஃப்ட் சைடு வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. குட் தான், பட் மேலே ட்ரை பண்ணி பாருங்களேன்.
ஓகே சரிங்க. ஓகே கைஸ், ஸோ அப்போ பார்க்கலாம். ஓகே, இதோட நம்ம வந்து வில் சி யூடியூப்பில் வந்து வில் சி at 4 o'clock, I mean 4th of April 2026. ஓகே, சூப்பர், கிரேட். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து 4th பார்க்கலாம். மீன்வால் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே யூ ஹேவ் டு கோ டு யூடியூப் அண்ட் வாட்ச் ப்ரெசன்டேஷன் செக்ஷன்ஸ். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க பாருங்கள், என்ன ப்ரீஸாக சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் டேக் இட் லைக் நோட்ஸ் அண்ட் ட்ரை டு ஃபிக்ஸ் தட் திங். ஓகே, கிரேட், சூப்பர். ஸோ யூடியூப், இந்த யூடியூப் என்ன கிளாஸ் ப்ரோ? இட்ஸ் அ கிளாஸ், இட்ஸ் அ சைபர் லைவ் இன்டர்ன்ஷிப். ஸோ வந்து ஃபுல் ஸ்டாக்காக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து we will see it on April 4th.